Vidyakumar IS Academy Institute for your success. ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம பார்த்த தலைப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் வரையும் நம்ம 1 ல இருந்து 5 வரையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்திய அரசியலமைப்பின் முகவரை அப்படின்னு பார்த்துட்டோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் பார்த்தாச்சு. ஒன்றிய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை வரையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இது எல்லாமே என்னன்னா நம்ம திருப்பி நான் கண்டென்ட் சொல்லிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட். அதனால கிளாஸ் நீங்க ரெகுலரா அட்டன் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு முகவரியில இருந்து அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள்ல இருந்து எல்லாமே திருப்பி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க கிளாஸ் அட்டன் பண்றதுலேயே உங்களுக்கு கான்செப்ட், கிளாரிட்டி எல்லாமே வந்துடும். ஃபுல்லா நம்ம பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு ஒரு தெளிவாயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அதுல இருக்க ஃபேக்ட் அந்த ஃபேக்ட் மனப்பாடம் பண்றது, திருப்பி ரிவிஷன் பண்றது மூலமா மனப்பாடம் பண்றது. அப்படி பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும்போது நீங்க சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து முடிச்ச தலைப்புகள் நோ டவுட் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிச்ச தலைப்புகள் அப்படின்னா இந்த 5 தலைப்புகளும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைய வகுப்புல இந்திய அரசியலமைப்பு பார்த்தாச்சு, அரசியலமைப்பு முகவரை பார்த்தாச்சு, சிறப்பு கூறுகள், முக்கிய கூறுகள் பார்த்தாச்சு, ஒன்றிய, மாநிலம், யூனியன் பிரதேசங்கள் பார்த்துட்டோம், குடியுரிமை வரையும் பார்த்துட்டோம். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அடிப்படை உரிமைகள் மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி அடிப்படை கடமைகள் சிலபஸ்ல இந்த ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம புக் அந்த ஆர்டர்ல போட்டுட்டோம். ஆனா அடிப்படை உரிமைகள் பகுதி 3, அடிப்படை அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4 தான் அடிப்படை கடமைகள் பார்க்கணும். நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல எந்த ஆர்டர்ல இருக்கோ அந்த ஆர்டர்லயே நம்ம புத்தகத்தை போட்டனால இப்படி இருக்கு. இது மூணுமே பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா இப்ப அப்கமிங் எக்ஸாம்ல இந்த 3 பார்ட்ல இருந்து மட்டுமே நான் பாலிட்டில நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் क्वेश्चंस கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 15 क्वेश्चन வரப்போகுது. 15 கேள்வி குரூப் 2 and 2A and குரூப் 4 எக்ஸாம். அதே நமக்கு குரூப் 1 எக்ஸாம் இருந்தா 40 கேள்வி. இந்த 15 கேள்வியில டெஃபினட்டா 3 ல இருந்து 5 கேள்விகள் அப்படின்றது இன்றைய வகுப்புல இருந்து மட்டுமே நமக்கு வரப்போகுது. சோ 3 to 5 क्वेश्चंस அப்படின்றது டெஃபினட்டா நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இன்றைய வகுப்பு நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 3 ல இருந்து 5 கேள்வி நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இன்றைய வகுப்புல நடத்தினதை நீங்க படிக்கல அப்படின்னா எக்ஸாம்ல 15 கேள்வியில நீங்க 3 ல இருந்து 5 கேள்வி போட முடியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ மிக முக்கியமான ஒரு தலைப்பா பாத்தீங்கன்னா இன்றைய வகுப்பு நம்ம பார்க்க போறது இருக்க போகுது அப்படி சொல்லி பாக்குறோம். அதனால கவனமா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கே போயிட்டு படிச்சிருங்க. நாளைக்கு வரும்போது ரிவிஷன் பண்ணிடுங்க. அதேதான் ஃப்ரெண்ட் நம்ம வழக்கமா சொல்றதுதான். அதாவது புத்தகத்துல அண்டர்லைன் பண்றது, கிளாஸ் அட்டெண்ட் பண்றதோட முடிஞ்சிடாது. நீங்க அதை நல்லா ரிவிஷன் பண்றது அப்படின்றது மட்டும் தான் நமக்கு சக்சஸ். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த 2 விஷயம் யார் கரெக்டா பண்றாங்களோ அவங்க தான் எளிதில தேர்வுல வெற்றி அடைறாங்க. அதே மாதிரி 3 மாதங்கள்ல குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 3 மாதம் போதும் எது அப்படின்னா குரூப் 4 தேர்வுல வெற்றி அடையிறதுக்கு. அதுக்கு மேல ஒண்ணும் அதுல இல்ல. ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல நீங்க படிச்ச அதே பொது தமிழ் திருப்பி வரப்போகுது. ஸ்கூல் டேஸ்ல படிச்ச ஒரு சிலது ஞாபகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னா ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சயின்ஸ் ஞாபகத்தில் இருக்கு வரப்போகுது. அதே மாதிரி 6ல இருந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்து தான் மேக்சிமம் கொஸ்டின் அதுல இருந்து வரும். அதை தாண்டி வர போகவே இல்லை. அப்படியே நம்ம அதை தாண்டி வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்துறது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கொடுத்துட்டு இருக்கோம். சோ அப்ப ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनும் டெஸ்ட் இத நீங்க ரெண்டுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணும்போது புத்தகத்துல என்ன ஆகும் அப்படின்னா 100% நம்ம புக்ல இருந்து தாண்டி எதுவுமே வராது. அப்ப உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அண்டர்லைன் பண்றது, அதனால ரிவிஷன் பண்றது, டெஸ்ட்ல அடிஷனலா கேட்கறது எடுத்து புக்ல எழுதுறது, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல பாக்குறதுல அடிஷனலா இருக்கிறது எடுத்து புத்தகத்துல எழுதி அந்த புத்தகத்தை திருப்பி ரிவிஷன் பண்றது. இத மட்டும் பண்ணீங்கன்னா போதும் குரூப் 4 எக்ஸாம் ரொம்ப சுலபமா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படி பாக்குறோம். சோ ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பார்க்க போறோம். ரொம்ப சுலபமான ஒரு தலைப்புகள் பாத்தீங்கன்னா இதை படிக்கிறது மூலமா நமக்கே அரசியலமைப்புல இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி நமக்கு உரிமைகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது வாழ்க்கைக்கும் பயன்படும் வகையில இருக்கும், தேர்வுக்கு மிக மிக முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அடிப்படை உரிமைகள் அப்படின்னும் போது அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் விதி அல்லது சரத்துன்னு சொல்லுவோம், இல்ல பிரிவுன்னு சொல்லுவோம். எப்படி 3 விதமா எப்படி சொன்னாலும் சரிதான், மூணுமே ஒண்ணுதான். சோ விதி சொல்லுவாங்க, சரத்து சொல்லுவாங்க, பிரிவுன்னு சொல்லுவாங்க. மூன்றுமே அரசியலமைப்புல குறிப்பிடப்பட்டுள்ள நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த எண் இருக்குல்ல, அந்த எண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை எப்படி பார்க்கணும். அரசியலமைப்பின் விதி 12 முதல் 35 வரையிலாக பகுதி 3 உள்ளன. அப்ப அடிப்படை உரிமைகள் எங்கப்பா இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பகுதி 3 இருக்கு. விதி எங்க ஆரம்பிக்குது? 12ல ஆரம்பிச்சு 35ல முடியுது. ஏன் 12ல ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றைய வகுப்புல நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், குடியுரிமை அப்படின்னா 5ல இருந்து 11. அப்ப 5ல இருந்து 11 ஏன் அது 5ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்தியா அதனுடைய நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1ல இருந்து 4 வரையும். அப்ப 1ல இருந்து 4 பகுதி 1 அப்படி பார்க்கிறோம். அடுத்து அது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படி பார்க்கிறோம். ஒன்றியம் மற்றும் அது நிலப்பரப்பு அப்படின்றதா பாத்தீங்கன்னா பகுதி 1, 1ல இருந்து 4 விதிகள் அதை பத்தி பேசுது. அடுத்து பகுதி 2ல குடியுரிமை 5ல இருந்து 11 மனப்பாடம் பண்ணிடணும். அதுதான் நம்ம நேத்தும் பார்த்தோம். அந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட் பகுதிகள் சொல்லி நேத்து நம்ம கிளாஸ்லயும் பார்த்தோம். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். பகுதி 3ல என்னப்பா இருக்கு அப்படின்னா அடிப்படை உரிமைகள் இருக்கு. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 12ல ஆரம்பிச்சு 35 வரையும் போகுது அப்படிங்கிறோம். சோ அதுக்கு அடுத்து பகுதி 4 இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது அரசு நெறிமுறை உணர்த்தும் கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றது
பகுதி 4ல இருக்கு. அது இது முடியுதுல 35 முடியுதுல 36ல ஆரம்பிச்சு 51 வரையும் அப்படி போக்குறோம். சோ அப்புறம் 51 ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து சோ இது வரையும் மனப்பாடம் பண்ணிடணும். வேற ஆப்ஷனே கிடையாது. இதுல இருந்து எது வேணாலும் கேள்வி கேட்பாங்க. அதுலயும் குறிப்பா கேள்வி எங்க இருந்து வரும்னா 12ல இருந்து ஆரம்பிச்சு வந்து நமக்கு 51 வரை கேள்வி வந்து ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி 3ல இருந்து 5 கேள்வி இன்றைய வகுப்பை மிஸ் பண்ணிட்டா 3ல இருந்து 5 கேள்வி நீங்க போடவே முடியாது எக்ஸாம்ல. சோ அப்ப இது வந்து நீங்க எக்ஸாம்ல என்னது ரேங்க் முன்னாடி போறதுக்கும் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போய் நீங்க போஸ்டிங் எடுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வகுப்பா கூட நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வகுப்புமே முக்கியம். இன்றைய வகுப்புல நமக்கு இதுவரை நம்ம பார்த்த ஜிகே வகுப்புலாம் ஒரு கேள்வி 2 கேள்வி, இன்றைய வகுப்புல 3ல இருந்து 5 கேள்வி எடுப்போம். காரணம் என்னன்னா முக்கியமான தலைப்பு எடுப்போம். சோ வாங்க பாப்போம். இப்ப அந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து அடிப்படை உரிமைகள் உத்தேவத்தை பெற்றாங்க. அப்ப சோர்ஸ் எங்கப்பா வாங்கணும் அப்படின்னா வந்து அமெரிக்கால அதுக்கு பேர் என்ன உரிமைகள் மசோதா அப்படின்னு பேர் வந்து உரிமைகள் மசோதா அப்படின்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அமெரிக்கால. சோ அங்க இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு. சோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல நாடுகள்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் புரட்டி பார்த்து அதுல இருக்கிற தேவையான முக்கியமான கண்ணெல்லாம் எடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லும்போது ஏன் உங்களுக்கு எல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, பல்பை கண்டுபிடிச்சிட்டாங்க, திருப்பி நான் போய் புதுசா பல்பை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது இந்த காலத்துல இறங்க முடியுமா? முட்டாள்தனமாலாம் இருக்கும் வந்து. சோ அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பல்பு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப அந்த பல்பு அதை விட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் போகணும். அதை விட்டுட்டு நான் போய் புதுசா பல்பை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா அம்பேத்கர் டீமும் நம்ம அரசியல் நிர்ணய சபையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லாயர்ஸ், மிகப்பெரிய மேதைகள். சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா கான்ஸ்டிடியூஷனையும் புரட்டி பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க வந்து. அப்ப அந்த நல்ல விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம நாடு 75 ஆண்டுகள் கடந்து சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் கடந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க நாடை பாருங்க, பாகிஸ்தான் பாருங்க, ராணுவத்துல கண்ட்ரோல்ல இருக்கு, எப்பவுமே வந்து தீவிரவாத பிரச்சனையில சூழ்ந்துட்டு இருக்குது. அதே வந்து இந்த பக்கம் பங்களாதேஷ் பாருங்க, மக்கள் புரட்சி, ராணுவ புரட்சி. அந்த பக்கம் மியான்மர் பாருங்க, கீழே ஸ்ரீலங்கா பாருங்க, ஒன்னோட உருப்படியா இல்ல. அப்ப உருப்படியா இல்லாம போறதுக்கான கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. ஆனா நம்ம தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம ட்ரையல் அண்ட் எரர் எல்லாம் பாக்குறதுக்கு வேலையே இல்ல. நம்ம போராடி பிரிட்டிஷ்காரங்கிட்ட சுதந்திரம் வாங்கியிருக்கோம். இந்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சட்டங்கள் வேணும். அந்த சட்டங்கள்லாம் மொத்தமா எடுத்துட்டு வந்து எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் வந்து. அப்ப நம்ம வந்து ஏன் வந்து மொழிபெயர்ப்புலாம் ஏன் பண்றோம்? அப்ப மொழிபெயர்ப்பு பண்ணக்கூடாது, புதுசா நீங்களே எழுதுங்கன்னு சொல்லலாம்ல புத்தகங்கள்லாம். அப்ப சிறந்த புத்தகங்களை மொழிபெயர்க்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ள உண்டா இருக்கு. அப்ப சிறந்த சட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம எடுத்துக்கிறது ஒன்றும் தவறே கிடையாது. அரசியலமைப்புனா அது ஏதோ ஒண்ணுன்னு கிடையாது, அது வந்து சட்டங்கள் தான். அப்ப மற்ற நாடுகள்ல போடப்பட்ட சட்டங்கள், அந்த சட்டங்கள் மூலியமா அந்த நாட்டுல ஏதாவது புரட்சி நடந்திருக்கா, அந்த சட்டங்கள் வந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்திருக்கா, அந்த சட்டம் வந்து மக்கள் வாழ்றது அந்த மாதிரி இருக்கான்னு பாக்குறாங்க. அப்ப நல்லதா இருக்கு அப்படியே எடுத்து உள்ளவை அவ்வளவு முடிஞ்சு போச்சு வந்து. இதை மாடிஃபை பண்ணி நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்ம பண்பாட்டுக்கும் நம்மளுடைய மக்களுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வைக்கணும் அப்படின்றத மட்டும் கருத்துல வந்து கொண்டாங்க அப்படின்னு. அவ்வளவுதான். இப்ப இதுல உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வேண்டியதில்லை. இந்த மாதிரி முட்டாள்தனமா பலர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து கடன் வாங்கின அரசியலமைப்பு, இது வந்து பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து. அதெல்லாம் கிடையாது. ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்கு. ஏற்கனவே செஞ்ச வேலையை திருப்பி போய் செய்யறது அப்படின்றது முட்டாள்தான் வந்து. அதே மாதிரி புதுசா நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் வந்து பார்க்க போறேன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஆபத்து. அப்புறம் பல நாடுகளா சிதறுண்டு போயிருக்கும் இந்த இடத்துக்கு இந்தியா. அப்ப பல நாடுகளா சிதறுண்டு போகாம இந்தியான்னு ஒரு நாடு வந்து கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அரசியலமைப்பு தான். அந்த அரசியலமைப்பு என்ன பண்ணிருச்சுன்னா நீதித்துறைக்கு அதிகாரத்தை கொடுக்குது, அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுக்குது, சட்டமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுக்குது, அதே மாதிரி நிர்வாகம், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அதிகாரம். அப்ப கிடைமட்டமா 3 பேரையும் வச்சிருக்கு. 3 பேரும் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிப்போம். இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்களெல்லாம் யார் வந்து செக் பண்ணுவாங்க? பாராளுமன்றம் பிடிச்ச அவங்களை கேள்வி கேட்டு குளிக்கிறோம். ஏதாவது தப்பு பண்ணானா சும்மா விடாது வந்து. பாராளுமன்றம் வந்து சட்டம் ஏற்றுறது, சட்டம் அவசரமா ஏற்றுறாங்க, சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு புறம்பா இருக்கு, மக்களுக்கு புறம்பா இருக்குன்னு என்ன பண்ணுவோம்? அங்க சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் போட்டு குலுக்கும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சரியில்லை, அவங்க வந்து கரப்ஷன்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு என்ன பண்ணும்? அவங்கள கூப்பிட்டு வச்சு குத்திடுவாங்க. இங்க பார்லிமெண்ட்ல குத்தி ரெசைன்மென்ட் இம்பீச்மென்ட் பண்ணிடும். அப்ப எல்லாத்துக்குமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதா நம்ம அரசியலமைப்போட சிறப்பு அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்படி சிறப்பு வாய்ந்த அரசியலமைப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சில அறிவிலைகள் அப்படின்னும் போது என்ன சொன்னா அதை பத்தின சரியான புரிதல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து பல விதமா பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்புல இருந்து நமக்கு 15 கேள்விகள் வரப்போகுது. இந்த 15 கேள்விகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா நம்ம இந்த எக்ஸாம் வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்டா வந்து இருக்க போகுது அப்படி பார்க்கலாம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டியது இல்லை. அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்வமா படிப்போம். நல்ல ஆர்வமா படிச்சீங்க அப்படின்னா நல்ல மார்க், ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய ஏரியா சொல்லப்போனா. அப்ப கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாவே 15க்கு 15 போட்டு வந்து
வந்துட்டே இருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து புதுசா கேட்கறதுலாம் பெருசா ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன நடத்துறோமோ, நான் என்ன மார்க் பண்றோமோ அதுதான் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. அதை மட்டும் திருப்பி ரிவைஸ் பண்றது அப்படின்றது மட்டும் தான் உங்களோட வேலையா வந்து இருக்க போகுது. அப்ப அரசியலமைப்பின் 3ஆம் பகுதி இந்தியா மகா சாசனம் அப்படின்ட்டோம். காரணம் நமக்கு உரிமையை தராங்க. இப்ப நம்மளோட உரிமையை வந்து அரசாங்கம் பறிக்குது, தனிநபர் பறிக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணணும், அப்ப பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க வேண்டியது. நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போகலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எந்த இதுக்காகவும் நம்ம சுப்ரீம் கோர்ட் டைரக்டா போகவே முடியாது. ஒன்லி அப்பீல், மேல்முறையீட்டு மூலியமா தான் போக முடியும். லோயர் கோர்ட்ல இருந்து ஹையர் கோர்ட், அப்புறம் ஹை கோர்ட், அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டும் போக முடியும். ஆனா அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் எந்த ஒரு குடிமகனும் விதி சரத்து வந்து பாத்தீங்கன்னா 32 படி என்ன பண்ணலாம், டைரக்ட் அப்ரோச் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம் பார்க்கிறோம். அப்ப அரசியலமைப்பின் இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு 3ஆம் பகுதி அப்படிங்கிறோம். அதிக விரிவாக மற்றும் நீதி பரிபாலன தன்மையோட அப்படிங்கிறோம். அது நீதி பரிபாலன நீதிமன்றத்துக்கு போலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அதிக விரிவானது, வேற எங்கேயும் அடிப்படை உரிமையில் இவ்வளவு கொடுத்ததே இல்லை, எந்த உலகத்துல எந்த நாட்டுக்குமே கொடுத்தது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை தலைவர்கள் தான் அதுக்கு வந்து காரணம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி நம்ம அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா உட்பட உலகின் வேறு எந்த நாட்டின் அரசியலமைப்பிலும் காணப்படுவதை விட விரிவானது. நம்ம நீண்ட அரசியல் அமைப்புன்னு நமக்கு ஒரு புகழ் வந்து இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட அடிப்படை உரிமைகளும் மிகப்பெரியதா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அது மக்களுக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்றது வரமா கூட நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறோம். அனைத்து தனி மனிதர்களின் வந்து சமத்துவத்தையும் தனி மனிதனின் கண்ணியத்தையும் பொது நலனையும் வந்து பாத்தீங்கன்னா தேசத்தின் ஒற்றுமையை நிலைநிறுத்துகின்றன. அப்ப இது வந்து எதுன்னு கேட்பாங்க. அடிப்படை உரிமையா, வந்து குடியுரிமையா, அரசு நெறியுணர்த்து கோட்பாடா, அடிப்படை கடமை ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா சமத்துவம், தனி மனிதன் கண்ணியம், பொது நலன், தேசத்தின் ஒற்றுமை நிலைநிறுத்துவது எதுன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை உரிமைகள் இருக்கு. பார்க்க தான் போறோம், ஒவ்வொரு ஆர்டிகலா நம்ம பார்க்க போறோம். நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதால் அடிப்படை உரிமைகள் என்று பெயரிடப்பட்டன. அப்ப நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு இது பாதுகாக்கப்படுகிறது. இது நமக்கு வந்து விதி வந்து 12ல இருந்து ஆரம்பிச்சு 35 வரையும் அப்படிங்கிறோம். அது முதலில் வந்து 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. அதுல ஒண்ணு சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிப்படை உரிமை தூக்கி அது சட்டப்பூர்வ உரிமையை மாத்திட்டாங்க. அப்ப சொத்துரிமை அப்படின்றது 307 கொண்டு போயிட்டு பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். சமத்துவத்திற்கான உரிமைகள் விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்னா 14ல இருந்து 18 சமத்துவத்தை பத்தி பேசுது. சுதந்திரத்துக்கான உரிமைகள் அப்படின்னா 19ல இருந்து 22, 19, 20, 21, 22 4 விதிகள் வந்து அதை பத்தி பேசுது அப்படின்னு. அது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஆப்ஷன் வந்து சுரண்டலுக்கான உரிமைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் கொடுக்கும்போது சுரண்டலுக்கு எதிரானதான் உரிமை தான் கொடுக்குறாங்க, சுரண்டலுக்கான உரிமை எல்லாம் கொடுக்கல. அப்ப நம்ம தப்பா அவசரமா படிச்சு மேட்ச் பண்ணும்போது நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. குரூப் 1 எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அப்ப சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா விதிகள் 23 24 மத சுதந்திரத்துக்கான உரிமை அப்படின்னும் போது 25ல இருந்து 28 கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள் அப்படின்றது 29ல இருந்து 30. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை அப்படின்றது விதி 31ல இருந்தது. இதை வந்து இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நீக்கிட்டாங்க. அடுத்து அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை அப்படின்றது விதி 32 அப்படிங்கிறோம். அந்த 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தால் 1978ஆம் ஆண்டு வந்து அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து இது சொத்துரிமை நீக்கப்பட்டது. அது என்ன பண்ணா அரசியலமைப்பின் வந்து பகுதி 12ல் பிரிவு 300A கீழ் வந்து பாத்தீங்கன்னா சட்ட உரிமையாக வழங்கப்பட்டது. தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. இந்த 6 அடிப்படை உரிமைகள் பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சமத்துவத்தை பத்தி பேசுறாங்க, அடுத்து தனி மனித சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க, அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பத்தி பேசுறாங்க, தனி மனித சுரண்டல் பிச்சை எடுக்க வைக்கிறது, கொத்தடிமையா இருக்கிறது, அது சைல்ட் லேபரா இருக்கிறது, இதை பத்தி பேசுறாங்க. மத சுதந்திரத்துக்கான உரிமை, மதம் இந்தியா வந்து பல மதங்கள் சார்ந்தது, மத சார்பற்ற நாடு. அது நம்ம என்ன மதம் இப்படி நேர்மறையான வகையில இருக்கு, அரசு வந்து எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்கும் அப்படின்னு எல்லா மதத்தையும் போட்டுரும். அதனால என்ன பண்ணுவாங்க, போயிட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க, பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாமே ரம்ஜான் அப்ப நோம்பு கஞ்சி குடிக்கிறது, கிறிஸ்மஸ் அப்ப கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றது, அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் வந்து கரண்டி போட்டு கிண்டி வந்து செலிப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான செலிப்ரேஷன் அரசாங்கம் வந்து ஈடுபடும் அப்படின்னு. அதுதான் மத சார்பின்மை, மத சுதந்திரத்துக்கான உரிமையும் மக்களுக்கும் கொடுக்குது. அதே மாதிரி கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, கலாச்சாரம் அப்படின்னா வந்து ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும், அந்த சிறுபான்மை இருக்காங்க, கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அவங்களுக்கான உரிமைகள் அப்படின்னா கல்வி நிலையங்கள் வந்து நிறுவதற்கான உரிமை வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து அங்க இருக்கு. சொத்துரிமையை தூக்கிட்டாங்க. காரணம் என்ன, சொத்துரிமை வச்சுட்டு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அரசாங்கம் வந்து பொது நலன் கருதி வந்து ஒரு இடத்தை வந்து எடுத்துக்கிட்டு அங்க வந்து ரோடு போடுறது, சாலை அமைக்கிறது, அல்லது கட்டடங்கள் ஏற்படுத்துறது, ரயில்வே ட்ராக் வந்து போடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வரதுனால அதை என்ன பண்ணிட்டாங்க, அடிப்படை உரிமையா வைக்காம அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சட்ட உரிமையா வந்து மாத்திட்டாங்க. 44வது அரசியலமைப்பு 1978 மாத்திட்டாங்க. 300A கீழ அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வுகாலம். இப்ப இந்த உரிமை எல்லாம் கொடுத்துட்டு இந்த உரிமை எல்லாம் இருக்கு, அப்ப சப்போஸ் உரிமை வரி போனா என்ன பண்ணணும், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இல்லாம அந்த உரிமை பறி போச்சுன்னா நீங்க உடனடியா சுப்ரீம் கோர்ட் வந்து போலாம். அதுக்கான விதி தான் என்ன அப்படின்னா 32 அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நம்ம உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரத்துக்கான உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் அப்படின்னு பாக்குறோம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சொல்லிட்டு 6வது உரிமையா இருக்கு. 6 தான் இருக்கு இப்போதைக்கு, 7 இல்ல. அதனால சொத்துரிமையை நம்ம விட்டுட்டு போட்டுக்க வேண்டியதான். தற்போது மொத்தம் எத்தனை இருக்கு, 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன அப்படிங்கிறோம். அடுத்து
நீதி பேராணை என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு. அப்ப நீதி பேராணைகள் ரிட் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப ரிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வெளியிடலாம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ரிட் மொத்தம் 5 வகையான ரிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வெளியிடும் அண்ட் ஹைகோர்ட் வெளியிடும் அப்படின்னு ரெண்டுமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் 5ஆம் மனித உரிமைகள் பிரகடனத்தின்படி அரசானது குறைந்தபட்ச உரிமைகளை வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. அது மேலும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை போல செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப குறைந்தபட்ச உரிமைகளை என்ன பண்ணணும், வழங்கணும். வழங்கி அதை செயல்படுத்தவும் செய்யணும். அப்ப வழங்குறதுனா இப்ப எக்ஸாம்பிள் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா சைல்ட் லேபர் தடை விதிக்கப்படுகிறது, தீண்டாமை தடை விதிக்கப்படுகிறது. தடை விதிச்சிட்டோம், ஆனா பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டத்தின் மூலமா தண்டிக்கணும். அப்புறம் என்ன பண்றாங்க, சட்டம் கொண்டு வராங்க. பார்லிமெண்ட் மூலம் சட்டம் கொண்டு வந்து என்ன பண்றாங்க, இப்ப தீண்டாமை வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்னா தண்டனை வந்து அடுத்த தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி ஜெயில் தண்டனை. அப்ப சைல்ட் லேபர் வந்து பாத்தீங்கன்னா உணவகங்களையோ வேற ஏதாவது ஒரு ஃபேக்டரியிலயோ தொழிற்சாலையிலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பகுதியிலோ வந்து தொழில் வேலை செய்யறதை ஈடுபடுத்தினாங்க அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வராங்க. சோ அப்ப அந்த நெறிமுறைகளை என்ன பண்ண வழிகாட்டுதல் செயல்படுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு ஐநா வந்து சொல்லி தருவாங்க. அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்தல் வந்து இந்திய அரசு அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்குமா பண்ணும். எப்ப அப்படின்னா நம்ம நேற்று தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா அவசர நெருக்கடின்னு பார்த்தோம். அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை பார்த்தோம். வந்து 352, 356, 360 அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப 352 படி அப்படின்னு போகும்போது குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும். அப்ப 19 கீழ ஒரு 6 வகையான சுதந்திரம் இருக்கு. இந்திய நாட்டு எங்கும் செல்லும் சுதந்திரம், இந்தியாவில் எங்கும் குடியேறும் சுதந்திரம், சங்கங்கள் அமைக்கும் சுதந்திரம் வந்து அப்புறம் எல்லாரும் ஒன்னா கூடுற சுதந்திரம் சொல்லிட்டு பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் சொல்லி இவ்வளவு ஒரு 6 வகையான சுதந்திரம் கொடுக்குறாங்க. அந்த 6 சுதந்திரமும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கட்டாயிடும்னா 352 கீழ உடனடியா வந்து பாத்தீங்கன்னா தடைக்கு வந்துடும். அப்ப ஒரு அரசியலமைப்பு திருத்தமே இல்லாம 352 குடியரசுத் தலைவர் வந்து பிரகடனம் பண்ணிட்டாருன்னா போதும், உடனடியா வந்து என்ன வேணும் தடைக்கு வர்றது இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19. மற்ற அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் என்ன பண்ணலாம்னா தடை செய்யலாம். ஆனா குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணும், கட்டாயம் அங்கீகரிக்கப்படும். அப்ப நாடாளுமன்ற அங்கீகாரம் இல்லாமல் அடிப்படை உரிமைகள்ல உடனடியாக தடை செய்யப்படக்கூடியது 19. எப்ப அப்படின்னா தேசிய அவசர நிலை பிரகடனம் எப்ப நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1975 இருந்து 77 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேசிய அவசர நிலை பிரகடனம் ஏற்பட்டு தெரிவிக்கிறோம். இது வேற எந்த நாட்டிலும் இந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது, இந்தியாவில மட்டும் தான் இருக்கு. சோ இந்தியாவில மட்டும் ஆச்சரியமான ஒண்ணு. அடுத்து அடிப்படை உரிமை அம்சங்கள் என்ன அப்படின்னா சில உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும், மற்றவை குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் அல்லது நிறுவனங்கள் அல்லது சட்டப்பூர்வ நிறுவனங்கள் போன்ற அனைத்து நபர்களுக்கும் கிடைக்கும். அப்ப அடிப்படை உரிமைகள் வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு இந்தியர், மற்றொன்று வெளிநாட்டவர் அப்படி பார்க்கிறோம். அப்ப இந்தியர்கள் மட்டும் அப்படின்னா சில உரிமைகள் இருக்கு. அது வெளிநாட்டவர் அப்படின்றத நம்ம டேபிள்ல பார்க்க போறோம். அங்க பார்த்துட்டு எந்தெந்த விதியின் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஏன்னா அந்த விதியின் அடிப்படையில இல்ல சட்டப்பிரிவு அடிப்படையில நம்ம கேள்வி வைக்கப்பாங்க. ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம கேள்வி வைக்கப்பாங்க, ஞாபகம் வச்சுட்டா போதும். நிறுவனங்கள் அல்ல சட்டப்பூர்வ நிறுவனங்கள் போன்ற அனைத்து நபர்களும் கிடைக்கும். அவை முழுமையானவை அல்ல, தகுதியானவை. ஏன்னா முழுமையானது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அது வந்து மாற்றவும் முடியாது, நீக்கவும் முடியாது வந்து. ஆனா தகுதியானது கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் வந்து. அதே மாதிரி இருப்பினும் அத்தகைய கட்டுப்பாடுகள் நியாயமானது இல்லை என்பதை நீதிமன்றங்கள் தீர்மானிக்க வேணும். இப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு பண்றோம். ஆனா சிறப்பு சலுகைகள் வந்து கொடுக்கதான் செய்வாங்க. யாருக்கு, குடியரசுத் தலைவர் கொடுப்பாங்க, அதே மாதிரி கவர்னர் கொடுப்பாங்க. அவர் என்ன பண்றாரு, அரசு வாரண்ட் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு பார்க்கும்போது அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் சலுகை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப நியாயமானதா இருக்கும் பட்சத்துல வந்து கொடுக்கலாம். பாதுகாப்பு கருதி, இந்திய தேசத்தின் நலன் கருதி, ஏன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசனா இருக்காரு, தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் சிட்டிசனா இவர் இருக்காரு. அதன் கருதி வந்து என்ன பண்ண முடியாது, அவங்களை வந்து பாத்தீங்கன்னா உடனடியா தண்டிக்க முடியாது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா சிவில் கேஸ் போட முடியாது, அவங்க வந்து ஆட்சியில பதவியில இருக்கும்போது அப்படி சொல்லி பாக்குறோம். அடுத்து நீதிமன்றத்தால் வந்து நிலைநிறுத்தப்படுபவை அடிப்படை உரிமை மீறப்படும் போது நீதிமன்றத்தால் நாடலாம். அப்ப அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும் போது எங்க போலாம் அப்படின்னா எங்க ஸ்ட்ரைட்டா போலாம், சுப்ரீம் கோர்ட் வந்து போலாம் அப்படி பாக்குறோம். அப்ப உச்சநீதிமன்றம் பாதுகாக்கப்பட்டு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன அவை அப்படி பாக்குறோம். அந்த பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பாக்குறோம். அவை புனிதமானவை அல்லது நிரந்தரமானவை அல்ல. காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் அவற்றை குறைக்கலாம் அல்லது ரத்தும் செய்ய முடியும் வந்து. இப்ப எக்ஸாம்பிள் வந்து சொத்துரிமை வந்து தூக்கிட்டாங்கல்ல வந்து. சொத்துரிமை ஒண்ணு இருந்தது, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப பாராளுமன்றம் என்ன பண்ணலாம், ரத்தும் பண்ணலாம், நீக்க முடியும். அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக மட்டுமே என்ன பண்ண முடியும், அதை வந்து மாற்ற முடியும், சட்டத்தால மாற்ற முடியாது. அப்ப அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்றது பண்றது அவ்வளவு எளிதில்லை. ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு, இப்ப 600 பேர் இருக்காங்க மொத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க தோராயமா. அப்ப 600 பேர் இருக்காங்கன்னா 400 பேர் உட்காரணும். உட்காந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கும் போது என்ன பண்ணணும், 300க்கு மேல ஓட்டு வந்து என்ன ஆகணும், அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கணும்.
அப்படி இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அரசியல் அமைப்பை திருத்த முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடினமான ஒன்றா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பார்க்கிறோம். அந்த 20 மற்றும் 21 பிரிவில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகளை தவிர எஞ்சியவை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தேசிய நெருக்கடி காலத்தின் போது இடைநிறுத்தப்படலாம். வந்து அப்ப 20, 21 தவிர்த்து இது எதை வேணாலும் என்ன பண்ணலாம், நிறுத்தலாம். 19 உடனடியா தடை விதிக்கப்படும். ஆனா 20, 21 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், வந்து அதை தவிர்த்து இது எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணா இடைநிறுத்தலாம் அப்படிங்கிறோம். வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அதாவது நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தும் போது பிரிவு 19 மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட 6 உரிமைகள் இடைநிறுத்தப்படும். வந்து வெளிநாட்டு நெருக்கடி நிலை மற்றும் ஆயுதமேந்தி கிளர்ச்சியின் அடிப்படையில் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆயுதமேந்தி கிளர்ச்சி உள்நாட்டுல கிளர்ச்சி ஏற்படுதுன்னா அப்ப வந்து நிறுத்த மாட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பிரச்சனை வந்துச்சுன்னா தான் 19 மட்டும் நிறுத்த முடியும். பிரிவு 31A சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான விதிகளை வழங்கும் சட்டங்களை காத்தல். வந்து பிரிவு 31B வந்து என்ன பண்ணா 9வது ஆண்டில் சேர்க்கப்பட்ட சில செயல்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சரிபார்ப்பு. பிரிவு 31C வந்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை செயல்படுத்திட இயற்றப்பட்ட சட்டங்களை காத்தல். அப்ப என்ன பண்ணாங்கன்னா 31 அப்படின்றத வந்து தூக்கிட்டு போயிட்டு சொத்துரிமை என்ன பண்ணாங்கன்னா 307 வச்சுட்டாங்க. வச்சுட்டு 31A ஒன்னு கிரியேட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா சொத்துக்களை கையகப்படுத்துகிற விதிகள். அப்ப சொத்துக்களை கையப்படுத்தும் போது பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு விதியை வந்து போடுறாங்க. வந்து நான் நாட்டின் நலன் கருதி சொத்துக்களை கையகப்படுத்திக்கிறோம், அதுக்கு உண்டான பணத்தை வந்து கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்ல வந்து. 31B வந்து என்னன்னா 9வது அட்டவணை. 9வது அட்டவணை எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் என்ன பண்ணக்கூடாது, நாங்க கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா கேள்வியை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 9வது அட்டவணை ஸ்பெஷலா ஒன்று கிரியேட் பண்ணி அதுல தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க. அதுல முக்கியமானது நம்ம தமிழ்நாட்டோட தொடர்புனா 69% இடஒதுக்கீடு. ஏன்னா இடஒதுக்கீடு அப்படின்னும் போது வந்து மண்டல் கமிஷன் போட்ட ரிப்போர்ட்லயும் சரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்லயும் சரி 50% மேல போகவே கூடாது. ஆனா தமிழ்நாட்டுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இடஒதுக்கீடு எங்க வேலை வாய்ப்பு கல்வியில வந்து பாத்தீங்கன்னா 69% கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு போய் தூக்கிட்டு போய் எங்க வச்சுட்டாங்கன்னா 9வது அட்டவணையில வச்சுட்டாங்க. அப்ப 9வது அட்டவணை வந்து நமக்காக கிரியேட் பண்ணது கிடையாது. முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1951 நில சீர்திருத்தம் பண்ணும் போதே பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இதுல வந்து கோர்ட்டோட தலையீடு நீதிமன்றங்கள தலையீடு இருக்கக்கூடாது சொல்லிட்டு 9வது அட்டவணை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு நில சீர்திருத்தத்தை பிக்ஸ் பண்றாங்க. அப்ப ஆரம்பிச்சது அப்படியே வந்து நம்மளுடைய இந்த ரிசர்வேஷன் 69% தூக்கிட்டு போய் அதுக்குள்ள வச்சாச்சு. அப்ப 31B அப்படின்றது எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள சில செயல்கள் மற்றும் ஒழுங்குமுறையின் சரிபார்க்கும். 31C அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு யாருக்கு எந்த சலுகை கிடையாது, என்னது அதே மாதிரி மொழி இனம் அதே மாதிரி என்னன்னா ரேஸ் பாலினத்தின் அடிப்படையில பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. எங்கன்னா 14ல சொல்லிடுவாங்க, 15ல சொல்லிடுவாங்க, 16ல சொல்லிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா SC SC. அப்ப சமுதாயத்துல பின்தங்கி நிலையில இருக்கிறவங்களை முன்னேற்றத்துக்காக பாடுபடணும் எங்க சொல்லுவாங்கன்னா DPSPல சொல்லுவாங்க, அரசு நெறிசை கோட்பாடுல. அப்ப அங்க சொல்லும் போது அதை செயல்படுத்துற அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பாதிக்கும். ஏன்னா இங்க எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியாச்சுல. அப்ப நீங்க எப்படி சமூகத்தின் அடிப்படையில காமிக்கலாம், SC ST காமிக்கலாம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி காமிக்கலாம், பண்ணக்கூடாதுல அப்படி சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போவாங்கல்ல. அப்ப போகும்போது பிரச்சனை வரும். அப்ப நான் வந்து அரசு நெறிசை கோட்பாடு DPSPல இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அடிப்படை உரிமைகள் வந்து ஒருத்தருக்கு பாதிக்குது. அப்ப அவர் என்ன பண்ணுவார், கோர்ட்டுக்கு போயிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அப்ப கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து விதி வந்து பாத்தீங்கன்னா பிரிவு வந்து 31Cல வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை செயல்படுத்திட இயற்றப்பட்டுள்ள சட்டங்களை காக்கிறது. அப்ப அங்க இருக்கிறத எடுத்துட்டு வந்து இங்க செயல்படுத்துறாங்க, சட்டமா ஆக்கும் போது அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு யாராவது கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து செல்லுபடியா. அப்ப என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 31C வருதோ, வந்து 31Cனா அந்த DPSPல இருக்கிறத சட்டமாக்குறாங்களோ அப்ப என்ன போயிடும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமை வந்து அப்படியே வெளியே போயிடும் அப்படின்னா. சோ அப்ப சொல்லும் போது என்ன அர்த்தம்னா அடிப்படை உரிமைகள் இருக்கு ஆனா முழுமையானது இல்லை. ஏன் சட்டத்தை வந்து போட்டு என்ன பண்ணலாம், அதுல சில மாற்றங்களை கொண்டு வரலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து சமுதாயத்துல பொருளாதார ரீதியா நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு 10% இருக்கு. சோ அப்ப இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து பண்ணி அப்ப எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து பாகுபாடு வந்து கொடுக்குறோம், அந்த கல்வியிலேயே வந்து பாகுபாடு வந்து காட்டுறோம் அப்படின்னும் போது அது எங்கன்னா 31C கீழே வருது அப்படிங்கிறோம். ராணுவம் துணை ராணுவம் காவல்துறை அப்படின்னு இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா அடிப்படை உரிமைகள்ல சுதந்திரம் இருக்குன்னு கிடையாது. அப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணியும். அரசுடைய ரைட்டாலும் நமக்கு என்னது முழு சுதந்திரம் கிடையாது, தனி மனித பேச்சு மாதிரி பேசிட்டு இருக்க முடியுமா முடியாது. அப்ப 33 யாருக்காக ஸ்பெஷலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு, என்ன தடை விதிப்பாங்க யாருக்குன்னா ராணுவம் துணை ராணுவம் காவல் அப்படின்னு இவ்வளவு அமைப்புகள். இப்ப எக்ஸாம்பிள் வந்து காவல்துறையில நாங்க வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண போறோம், முடியாது. மிலிட்டரி அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப தனி மனிதனுக்கான உரிமை வந்து இருக்கு 19 வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சங்கங்கள் கூட்டலாம் வந்து. ஆனா யாரு கூட்ட முடியாது, காவல்துறையோ துணை ராணுவமோ கூட்ட முடியாது. ஏன்னா தடை விதிச்சிருக்காங்க யாரு, பாராளுமன்றம் வந்து. அப்ப எந்த விதியின் கீழே 33 கீழே வந்து அப்ப 19 அப்படின்றது எல்லாருக்கும் பொருந்தும், ஆனா யாருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி 33ல சொல்றாங்க, ராணுவம் துணை ராணுவம் காவல்துறைக்கு பொருந்தாது. அதே மாதிரி
ராணுவ சட்டம் எந்த பகுதியில் நடைமுறையில் இருக்கும்போது இந்த பகுதியில் வழங்கப்படும் உரிமைகள் மீதான கட்டுப்பாடு விதிக்கப்படும். அப்ப ராணுவ சட்டம் வந்து எங்கேயாவது இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் ஆப்சா அப்படின்றது சட்டம் இருக்கு. வந்து என்ன பண்ணலாம், வந்து உள்ள போயிட்டு வாரண்ட் இல்லாம என்ன பண்ணலாம், உள்ள போயிட்டு சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஆயுதம் இருந்தா உடனடியாக அரெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர் வந்து ராணுவத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்காதுன்னா அடிப்படை உரிமை வந்து இருக்குமானா இருக்காது அப்படின்னு. சோ அப்ப பிரிவு 34 அப்படின்னும் போது ராணுவ சட்டம் தொடர்புடையது. அந்த பகுதியில் வழங்கப்படும் உரிமைகள் மீதான கட்டுப்பாடு விதிக்கப்படும். அப்ப 33 ராணுவத்துக்கே கட்டுப்பாடு, 34 ராணுவ சட்டம் எங்க இருக்கோ அந்த மக்களுக்கு அடிப்படை உரிமை இல்லைன்ற. புரியுதா? இந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா இருந்தது அப்படின்னா கேள்வி கேட்கும்போது நம்ம சரியா விடையளிச்சிடலாம். அப்ப விதி 34 எதை பத்தி சொல்லுது? இல்ல ராணுவ சட்டம் வந்து இருக்கும் பகுதியில வந்து அடிப்படை உரிமைக்கான கட்டுப்பாடு எந்த விதி சரத்து பிரிவுன்னு கேட்பாங்க. கேட்டா 34 அப்படிங்கிறோம். சோ அது ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவு. அடுத்து அரசு என்பதன் வரையறை வந்து இப்பதான் நம்ம வந்து ஆர்டிகல் ஆர்டரா போறோம். 12ல இருந்து ஆரம்பிச்சு 35 வரையும் நம்ம போறோம். அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்பான பல்வேறு விதிகளில் அரசு அப்படின்ற வார்த்தை திரும்பி வந்துட்டே இருக்கு. அப்ப அரசுனா என்ன அப்படின்றது நமக்கு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. இப்ப அரசுனா யாரு? இப்ப இந்தியாவில அரசுனா யாரு? பாராளுமன்றம் இருக்கு, மத்திய அரசு இருக்கு, கரெக்ட். அடுத்து என்ன இருக்கு? மாநில அரசு இருக்கு, கரெக்ட். அப்புறம் உள்ளாட்சி அரசு இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, லோக்கல் பாடி, அதுவும் கரெக்ட். அப்புறம் வேற என்னெல்லாம் அரசா வரும்? இவ்வளவுதான் அரசா இல்ல வேற ஏதாவது அரசு வருமா அப்படின்னா அரசு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் வச்சிருக்க. இப்ப எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் இருக்கு, அதே மாதிரி இந்தியன் பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அப்ப எங்கெல்லாம் அரசோட, அதே மாதிரி ONGC இருக்கு வந்து, அதே மாதிரி கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய அந்த எங்கெங்கெல்லாம் வந்து கம்பெனிஸ் இருக்கும் அந்த கம்பெனி எதுக்குள்ள வந்துடும்னா 12 கீழே வந்துடும். அப்ப அந்த கம்பெனில இருக்கிறவங்க அந்த கம்பெனி மூலமா பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் போயிட்டு என்ன பண்ணலாம், அந்த கம்பெனிக்கு எதிராக வழக்கு தொடரலாம். அப்ப எல்ஐசி வந்து எது வந்து அரசு கீழே வந்துடும். அப்ப LIC, ONGC, சாயில் அப்படி சொல்லிட்டு என்னென்னலாம் அரசு பாவின் பால் இருக்கு அப்படின்னா அதுவும் இதுக்குள்ள வந்துடும். ஆர்டிகல் 12 கீழே வந்துடும். அப்ப அதனால பாதிக்கப்பட்ட தனி மனிதன் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா எங்க போலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் அப்படி இருக்கணும். சோ அப்ப அரசு அப்படின்னும் போது அது மிகப்பெரிய ஒரு டெபினிஷன் வந்து கொடுக்குறாங்க. அரசுனா யாரு? இந்திய அரசாங்கம், மாநிலங்களின் அரசாங்கம், அந்த உள்ளாட்சி அமைப்புகள், சட்டப்பூர்வ அல்லது சட்டப்பூர்வமற்ற அமைப்புகள். பாருங்க LIC வந்துடும், ONGC வந்துடும், சாயில் வந்துடும், ஈவன் ஆவின் பால் இருக்குல்ல அந்த கம்பெனி கூட வந்துடும். இந்த அமைப்புகள் அடிப்படை உரிமைகளை மீறினால் அவற்றை நீதிமன்றத்தின் மூலம் முறையிடலாம். உச்சநீதிமன்றத்தின்படி அரசாங்கத்திற்கு கீழே பணிபுரியும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நகராட்சி இருக்கு, மாநகராட்சி இருக்கு. மாநகராட்சி நகராட்சி சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்க என்ன பண்றாங்கன்னா சாலிட் வேஸ்ட் வந்து குப்பைகளை வந்து பாத்தீங்கன்னா திடக்கழிவில் எடுத்துட்டு போறாங்க. இப்போ அவங்களும் எதுக்கு கீழே வந்துடுவாங்க அப்படின்னா இந்த விதி 12 கீழே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்ப அரசாங்கத்திற்காக பணிபுரியும் தனியார் நிறுவனங்கள் கூட 12 கீழே வந்துடும். அப்ப அந்த தனியார் நிறுவனங்களால பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அதை வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் வந்து போலாம். அப்ப அடிப்படை உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கிறது அப்படின்னும் போது அரசாங்கம், அரசு தொடர்புடையது, அரசு கீழே வேலை செய்யற தனியார் நிறுவனங்கள் எல்லாமே பொருந்தும் அப்படின்னு பாக்குறோம். அதான் 12 அதை பத்தி சொல்லுது. அரசுனா என்ன அப்படின்னு விளக்கம். 13 என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை உரிமைகளுடனும் ஒத்தியில்லாத சட்டங்கள் செல்லத்தக்கது அல்ல என்று பிரிவு 13 என்ன பண்ணுது, அறிவிக்கிறது. அப்ப 13 அப்படின்னும் போது இதுக்கு இந்த அடிப்படை உரிமையில இருக்க எதுக்கும் எதிராக ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அது செல்லாது. அப்ப அந்த செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கணும் என்ன பண்ணும், அந்த கேஸ் எடுத்து விவாதிக்கணும். அப்படி விவாதிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மறு ஆய்வு பண்ணுவாங்க. அப்ப ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டத்தை மறு ஆய்வு பண்றது யாருன்னா சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் பண்ணும். பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கொண்டு வந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கு, அதனால இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி யார் அனௌன்ஸ் பண்ணுவா? அப்ப நீதி மறு ஆய்வு பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் அனௌன்ஸ் பண்ணும். அப்போ இந்த அதிகாரம் வந்து உச்சநீதிமன்ற பிரிவு 32 கீழே நம்ம தான் பார்த்தல ஹைகோர்ட்டுக்கு வந்து போலாம், சுப்ரீம் கோர்ட் வந்து போலாம் சொன்னால 32 கீழே. அது உயர்நீதிமன்றம் எந்த பிரிவின் கீழேனா 226. ஞாபகம் வச்சுக்கணும், இதான் மறந்துடுவீங்க. 226 பிரிவின் கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், பார்லமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, மாநில சட்டப்பேரவையில ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த சட்டம் அடிப்படை உரிமையை பாதிக்கும் வகையில இருக்கு அப்படின்னு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி மறு ஆய்வு பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆமா இந்த சட்டம் செல்லாதுன்னு ஒரே போடுவாங்க. போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அன்றைய இதே அந்த சட்டம் வந்து என்ன பண்ணும், வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப அடிப்படை உரிமை மீறும் அடிப்படையில் செல்லாது என்று அறிவிக்க முடியும். அப்ப பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றங்கள் இயற்றப்படும் நிரந்தர சட்டங்கள், குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநர் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டங்கள், தற்காலிக சட்டங்கள், இது சட்டப்பூர்வமான அமைப்புகள் சட்டப்பூர்வமற்ற மூலங்கள் மூலம் மேற்கூறியவற்றில் ஏதேனும் ஒன்று அடிப்படை உரிமை மீறுவதாக இருந்தால் அவற்றை நீதிமன்றம் மூலம் நீதி பரிபாலனம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு உட்படுத்தி செல்லாது என அறிவிக்கப்படும் முடியும். அப்ப கேஸ் அந்த பாரதி கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே, இப்ப அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்தா சொல்றீங்க, இப்ப அடிப்படை உரிமைகள்ல இருக்கிறத நாங்க டெலிட்டே பண்றோம், எதிராக அதுல இருக்கிறதே தூக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது மாதிரி தூக்க முடியுமானா முடியாது.
ஏன்னா அடிப்படை உரிமைகள்ல இருக்கக்கூடியதுல வந்து அடிப்படை கட்டமைப்புகள் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், அதை மாற்றவே முடியாது அப்படின்னு ஒரு கேஸ்ல வந்து சொல்றாங்க. அந்த கேஸ் தான் என்னன்னா முக்கியமான கேஸ், கேசவனந்த பாரதி கேஸ் 1973. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு அங்கமான அடிப்படை உரிமையை மீறினால் செல்லாத என அறிவிக்கப்படலாம் என தீர்ப்பளித்தது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம், அடிப்படை கட்டமைப்பு ஏதாவது தூக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தூக்க முடியாது, செக்குலர் மாத்த முடியும். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற நாடு அப்படின்றத மாத்த முடியுமானா மாத்தவே முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா அது அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரிதான், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்து நாடாவோ முஸ்லீம் நாடாவோ கிறிஸ்துவ நாடாவோ அறிவிக்க முடியவே முடியாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேமர்ஸ் வந்து போட்டாங்க ஒரு போடு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், முகவரியில போயிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான் 1976 42வது அரசியலமைப்பு திருத்தம் என்ன பண்ணிட்டாங்க வந்து சமய சார்பற்ற வார்த்தையை சேர்த்துட்டாங்க. இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் முகவரியில இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பு. அதுல இருக்க வார்த்தையை எதுவுமே மாற்ற முடியாது, எல்லா வார்த்தையும் எந்த வார்த்தையும் மாற்ற முடியாது. சோ அதுதான் அங்க இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு. அடுத்து சமத்துவ உரிமைகள் அப்படின்னு பிரிவு 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னும் போது சமமான பாதுகாப்பு எங்கப்பா கிடைக்குது அப்படின்னா வந்து நம்ம 14 கிடைக்குது. அப்ப குடிமக்கள் அல்லது வெளிநாட்டவர்கள் அனைத்து நபர்களுக்கும் இது உரிமையை வழங்குகிறது. நம்ம பின்னாடி டேபிள்ல பார்க்க போறோம். குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, குடிமக்கள் மட்டும் என்ன உரிமை இருக்கு, வெளிநாட்டவருக்கும் குடிமக்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சட்டத்திற்கு முன் சமம் என்ற கருத்து பிரிட்டிஷ் இதுல இருந்து பெறப்பட்டது அறிவிக்கிறோம். அதே சட்டத்தின் சமமான பாதுகாப்பு அப்படின்றது அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கணும். சட்டத்தின் சமமான பாதுகாப்பு எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது அமெரிக்கால இருந்து. எந்த ஒரு நபருக்கும் ஆதரவாக எந்த சிறப்பு சலுகையும் இல்லாது இருத்தல் அப்படிங்க, எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதா முதல் கருத்து சொல்லுது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்பது இது சரி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் முதல் கருத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நபருக்கும் ஆதரவாக எந்த சிறப்பு சலுகையும் கொடுக்க கூடாது அப்படின்னு. அது இரண்டாவது வந்து எந்த பாகுபாடும் ஒரே மாதிரியாக நடத்தணும், சமமான பாதுகாப்பு அப்படின்றது அரசியல் அமெரிக்க அரசியல் இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிற 14 பத்தி பேசுது. சட்டப்பிரிவு 14 உள்ளடங்கிய சட்ட விதி அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என்று உச்சநீதிமன்றம் கூறியது. எனவே சட்ட திருத்தத்தால் கூட அதை அளிக்க முடியாது. இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாற்றவே முடியாது. 14 வந்து அளிக்க முடியாது மாற்ற முடியாது சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற. இந்த மாதிரி எதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்களோ அதெல்லாம் மாற்றவே முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை ஒரு காலத்துக்கும் என்ன பண்ண நீக்கவே முடியாது. அடுத்து பிரிவு 31C என்ன சொன்னோம், டிபிஎஸ்பி ஞாபகம் இருக்கா, அரசு நெறிசை கோட்பாடு. பிரிவு 14க்கு விதிவிலக்காகும் வந்து இப்ப பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமன் சொல்லியாச்சு. நீங்க என்ன பாகுபாடு காட்டுறீங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அதே மாதிரி வந்து நலிவடைந்தவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, சமுதாயத்துல பின்தங்கிய இடஒதுக்கீடு அதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அப்ப எங்க 31C பிரிவு 14க்கு விதிவிலக்கம். பிரிவு 39 உட்பிரிவு பி அல்லது சியில் உள்ள அரசின் நெறிமுறை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதாக கூறி நீதிமன்றத்தால் வழக்கு தொடர முடியாது என்று இது குறிப்பிட்டது. அப்ப சட்டப்பிரிவு 14 குறித்து உச்சநீதிமன்றம் சொல்லும்போது பிரிவு 31C எங்கே வருகிறதோ அங்கு விதி 14 வெளியேறும் அப்படி சொல்லி. அப்ப 14 அங்க கிடையவே கிடையாது. இப்ப 31C வந்துச்சுன்னா 14 கோ அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஏன்னா நம்ம அரசு நெறிசை கோட்பாடுல வலியுறுத்துறாங்க என்னது, அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ண சலுகைகளை வழங்கணும்னு சொல்றாங்க. இங்க அடிப்படை உரிமை சலுகை வழங்க விட சொல்றாங்க. அப்ப அந்த இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 14 வெளியே ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பிரிவு 15 சட்டப்பிரிவு மதம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறந்த இடம் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது என்று வழங்குகிறது. அப்ப எதனா மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் வந்து பாரபட்சமற்ற இந்த புது விதிக்கு 4 விதிவிலக்குகள் உள்ளன. ஒண்ணு பெண்கள் குழந்தைகளுக்காக என்ன பண்ணலாம் பாரபட்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிச்சு அரசாங்கமும் பண்றாங்க. சமூக கல்வியில் பின்தங்கிய குடிமக்கள் வந்து அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் பழங்குடியினர் முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணலாம் பாகுபாடு பார்க்கலாம் வந்து. ரெண்டாவது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடிமக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாகுபாடு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றோம் பிரிவு 15ல. ஆனா அரசாங்கம் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரபட்சமற்ற இந்த பொது விதிக்கு 4 விதிவிலக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறது அப்படின்னு பார்க்கிறோம். உதாரணமாக உள்ளாட்சி அமைப்புகள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் இருக்கு அப்படின்னு. சமூக கல்வி பின்தங்கிய குடிமக்கள் அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு சிறப்பு ஏற்பாடும் செய்ய அரசு வந்து என்ன பண்றாங்க வந்து அனுமதிக்கப்படுகிறது. உதாரணமாக பொது கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அல்லது கட்டண சலுகை வந்து. அடுத்து மூன்றாவது வந்து சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய குடிமக்கள் அல்லது தாழ்த்தப்பட்ட சாதியினர் தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் அரசின் உதவி பெற்றோ அல்லது உதவி என்றோ அவன் முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு சிறப்பு ஏற்பாடும் செய்ய அரசுக்கு அதிகாரம் உள்ளது வந்து. இது வந்து மூன்றாவது. நான்காவது வந்து பொருளாதார ரீதியாக நலிவடைந்தது அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWS 10% ரெசர்வேஷன் கொடுத்தாங்கல்ல. சோ அதுதான் இது வந்து. சோ இது எல்லாமே பண்ணிக்கலாம். 15 படி பாத்தீங்கன்னா இதுவே பண்ணக்கூடாது. ஆனா அதுல விதிவிலக்கு வந்து உண்டு அப்படிங்கிறோம்.
அடுத்து கல்வி நிறுவனங்கள் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வந்து மேற்கண்ட விதிவிலக்கு வந்து பிரிவு மேற்கண்ட விதிவிலக்கு வந்து பாத்தீங்கன்னா 2005 திருத்த சட்டத்தால் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு. சோ அப்ப 2005 திருத்த சட்டத்தால் வந்து சேர்க்கப்பட்டது. மத்திய கல்வி நிறுவனங்கள் சேர்க்கையில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஓபிசிக்கான இடஒதுக்கீடு பார்க்க போறோம். என்னன்னா 2006 இடஒதுக்கீடு சட்டம் இயற்றியது. 2005 திருத்த சட்டம் கொண்டு வராங்க 93 எதுக்காக ஓபிசிக்காக ரிசர்வேஷன். 2006 சட்டம் ஏற்றாங்க வந்து. மத்திய உயர்கல்வி நிறுவனங்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் IIT மற்றும் இந்திய வேளாண்மை நிறுவனங்கள் IIM 27% இடஒதுக்கீடு. அப்ப ஓபிசிக்கான அமெண்ட்மெண்ட் வந்து எப்ப அப்படின்னா 2005 93 திருத்த சட்டம் வந்து அதுக்காக சட்டம் போடுறது 2006. எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? 27% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஹையர் எஜுகேஷன்ல. சோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணது ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்து இதெல்லாம் கதை தான். நம்ம எக்ஸாம்ல எது உங்களுக்கு ஆன்சரா வருமோ அதை மட்டும் நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். கல்வி நிறுவனங்களின் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கான இடஒதுக்கீடு 2019 என்ன பண்றாங்கன்னா 103வது திருத்தம் வந்து. அப்ப ஓபிசிக்கு ஆனா SC STக்கு கான்ஸ்டிடியூஷன்ல முதல்ல ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க வந்து. ஓபிசிக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2005 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றது வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்காங்கல்ல ஜெனரல் கேட்டகரி. சோ அவங்களுக்கு வந்து 2019ஆம் ஆண்டு 123 திருத்த சட்டத்தால் சேர்க்கப்பட்டது. இந்த விதியை நடைமுறைப்படுத்துவதற்காக கல்வி நிறுவனங்கள் சேருவதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய, இதுக்கு முன்னாடி வந்து சமுதாயத்தில் பின்தங்கின்னு பார்த்தோம், இப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய அப்படின்னு பாக்குறோம். EWS எவ்வளவு 10% வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் மத்திய அரசு அப்படின்னு பாக்குறோம். இந்த இடஒதுக்கீடு படி SC ST OBCகளுக்கு இடஒதுக்கீட்டு திட்டங்களின் கீழ் வராத பொருளாதாரத்தில் பின்தங்கிய, அப்ப SC ST OBC கேட்டகரியில வராம இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது 2019ஆம் ஆண்டு 103வது திருத்த சட்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்னும் போது 2005ஆம் ஆண்டு அப்படின்னு பாக்குறோம். அப்ப 2005ஆம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 93வது திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கணும் மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம் வந்து 16. சட்டப்பிரிவு 16 அனைத்து குடிமக்களும் வேலைவாய்ப்பு மாநிலத்தின் கீழ் உள்ள எந்த அலுவலகத்தின் நியமனம் போன்றவற்றில் சம வாய்ப்பு வழங்குகிறது. அப்ப வேலை வாய்ப்பு நியமனத்திற்கான நிபந்தனை வசிப்பிடத்தை பார்லமெண்ட் பரிந்துரைக்கலாம்னு பரிந்துரைச்சிருக்காங்க இயர்லியரா வந்து. சோ அப்ப ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து முன்னாடி பார்த்தோம் வந்து பாகுபாடு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, வேலை வாய்ப்புல அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் சொல்லிட்டு அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வேலை வாய்ப்புல நமக்கு முன்னுரிமை அப்படின்றது வந்து இந்தியா முழுவதும் இப்ப கிடையாது. ஆனா எக்ஸப்ட் 2 மாநிலம் முடிவு வரும். சோ அப்ப மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1957ஆம் ஆண்டு பொது வேலைவாய்ப்பு குடியிருப்புக்கு தேவையான சட்டம் வந்து கொண்டு வராங்க. சோ அந்த சட்டத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அண்ட் தெலுங்கானா இது 2 மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அத்தகைய ஏற்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தவிர மற்ற எதுக்கும் ஏற்பாடு இல்லை. அப்ப பொது வேலை வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நிபந்தனை அப்படின்னு வசிப்பிடத்தை அடிப்படையாக கொண்டு ரிசர்வேஷன் அப்படின்றது மற்ற மாநிலங்கள்லயும் இருந்தது. 1957 கொண்டு வந்தாங்க. அது வந்து காலாவதி ஆனது 1974 காலாவதி ஆயிடுச்சு. ஆனால் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவை தவிர வேற எந்த மாநிலத்திற்கும் அத்தகைய ஏற்பாடு இல்லை. அப்ப 2 மாநிலத்தில் என்ன பண்றாங்கன்னா பொது வேலை வாய்ப்புல என்னது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை வழங்குறது அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு. சோ அது வந்து ஆந்திரா தெலுங்கானால இருக்கு, மற்ற மாநிலங்கள் இல்ல அப்படின்னு ஞாபகம். அடுத்து மண்டல ஆணையம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அப்படின்றது முன்னாள் பிரதமர் அப்படின்னு பாக்குறோம். காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் எப்பன்னா 1947. ஏன் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் 1900 நம்ம காங்கிரஸ் ஆட்சி கட்டில் அமர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 37 to 39 உட்காந்துருவாங்க வந்து. அதுக்கு முன்னாடி ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஆட்சியில் உட்கார மாட்டாங்க. அப்ப 37 to 39 திருப்பி ரிசைன் பண்ணுவோம், திருப்பி மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி வரும்போது 47 சுதந்திரம் ஆகும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும். அப்ப 47 இருந்து நம்ம ஆரம்பிச்சு 1977 வரையும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து யார் ஆட்சியில் இருப்பாங்கன்னா காங்கிரஸ் தான் இருக்கும். 77 தான் யார் வருவா அப்படின்னா மொரார்ஜி தேசாய் வருவார் இருக்கும். 77 to 79 சொல்லிட்டு 2 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் வந்து இருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்திரா காந்தி 1975 77 வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால அவசர நிலை பிரகடனம் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு. நம்ம அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து வீழ்த்தி ஆட்சி கட்டில் அமர்ந்தது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா திமுக 1967 to 69 67 அமர்ந்துருவாங்க அப்படின்னு பாக்குறோம். 1967 வந்து பாத்தீங்கன்னா இங்க காங்கிரஸுக்கு மாற்றம் வந்து திமுக வந்து எமர்ஜ் ஆயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதிமுக திருப்பி திமுக மாறி மாறி இவங்க வந்து தொடர்ந்து 67 இருந்து ஆரம்பிச்சு இப்ப 2027 வச்சுக்கலாம் வந்து. அப்ப 67 to 2007 40 வருஷம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப 60 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கட்சி ஆட்சி புரியாத மாநிலமா எது இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு. மற்ற மாநிலங்கள்ல கூட எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்திருக்காங்க. எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் அதே மாதிரி எங்க சொல்லலாம் அப்படின்னா கேரளால சொல்லலாம் வந்து. இப்ப பிஜேபி வந்து ஒடிசால ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆட்சி கட்டில வந்து உட்காந்துட்டாங்க. அப்ப தேசிய கட்சி வந்து ஆட்சியில் இல்லாத மாநிலமா தொடர்ந்து
கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை நோக்கி போயிட்டு இருக்க மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு வந்து. சரி, ஓகே. இப்போ 1979 மொரார்ஜி தேசாய் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா சமூக கல்வி பின்தங்கிய வகுப்பின் நிலையில் ஆராய்ந்து அவர்களின் முன்னேற்றத்துக்காக நடவடிக்கைகளை பரிந்துரைச்சிருக்காங்க. அப்ப பின்தங்கி இருக்கிறவங்க, ஏன்னா SC ST-க்கான ரிசர்வேஷன் எங்க இருக்கு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, அரசியலமைப்புல. யாருக்கு இல்லைன்னா OBC-க்கு இல்ல, அப்படி பேக்வர்ட் கிளாஸ்க்கு இல்ல, அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு இல்ல. அப்ப 340 பிரிவின்படி அந்த அரசியலமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் PP மண்டல் தலைமையில என்ன பண்ண 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை நியமிக்கிறார். அப்ப 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் PP மண்டல் தலைமையில நியமிக்கிறார். அதுல அவர் என்ன பண்றாருன்னா 1980 அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். 73 நியமிக்கிறார். அதுல வந்து அவர் சொல்லும் போது 3743 சாதியில அடையாளம் கண்டது. எதுனா பின்தங்கிய வகுப்புகளா OBC கீழே வந்து அவர்கள் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 52% இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாழ்த்தப்பட்ட சாதிகள் பழங்குடியின மக்கள் அப்படின்னு தவிர்த்து மீதி இருக்கிறவங்க இவங்க வந்து 52% மக்கள் தொகையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கணக்கிட்டு சொல்றாங்க. அப்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருக்குன்னா 27% அரசு பணியில் இடஒதுக்கீடு செய்ய ஆணையம் பரிந்துரைத்தது. மொத்தம் 52% பாப்புலேஷன் யாருன்னா OBC தான் இந்தியால. அந்த OBC-க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்கலாம், 27% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மொத்த இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்கணும், மொத்தமாக SC ST OBC எல்லாம் சேர்த்து 50% தான் இருக்கணும்னு சொல்றாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பண்றாங்க, ஏன்னா 1979 மண்டல் கமிஷன் வந்து மொரார்ஜி தேசாய் வந்து அப்பாயின்ட் பண்றாரு. அவர் அதோட ஆட்சி முடிஞ்சிருது வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட் வச்சு 1990 VP சிங் வந்து அவருடைய அரசு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 27% வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அறிவிக்குது. புகழ்பெற்ற மண்டல் கமிஷன் வழக்கு வந்து அடுத்து போடுறாங்க 1992. அதுல OBC-களுக்கு மேல் படிநிலை அடையாளம் காண ராம்நந்தன் கமிட்டி நியமிக்கப்பட்டது. அப்ப என்னன்னா மேல் படிநிலை அப்படின்னும் போது உதாரணத்துக்கு கிரீமி லேயர் சொல்லணும். கிரீமி லேயர் அப்படின்றது பிக்ஸ் பண்ணணும். OBC எல்லாரையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லாரும் பொருளாதார சமூக அடிப்படையில் பின்தங்கி இருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் ஒரு சிலர் வந்து மேல இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்ப வருமானத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும், OBC ரிசர்வேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ராம்நந்தன் கமிட்டி வந்து நியமிக்கப்பட்டு இது 1993 தனது அறிக்கையை சமர்ப்பித்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் எப்ப ஏற்படுத்துறாங்கன்னா 1993. அப்ப மண்டல் கமிஷன் வந்து ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 27% இடஒதுக்கீடு அப்படின்றது அமலுக்கு கொண்டு வர்றது யாரு அப்படின்னா வந்து VP சிங் வந்து அறிவிக்கிறாங்க. அதே வந்து 92 கேஸ் போடுறாங்க. கேஸ போட்டுட்டு 93 என்ன பண்றாங்கன்னா இதுல கிரீமி லேயர் ஒன்னு பிக்ஸ் பண்ணுவோம். OBC SC ST எல்லாரும் SC ST பொறுத்தவரையும் அவங்க பொருளாதார ரீதியில பின்தங்கி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறது கிடையாது. SC-ல இருக்காங்க, SC-ல இருக்காங்க ரிசர்வேஷன். OBC-ல தான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையில் அப்படின்னும் போது என்ன பண்றாங்கன்னா ஆண்டு வருமானம் அப்படின்றது பிக்ஸ் பண்றாங்க. இவ்வளவு இதுக்கு மேல இருந்தா அவங்களுக்கு OBC ரிசர்வேஷன் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆண்டு வருமானம் வந்து 7 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா OBC ரிசர்வேஷன் வர முடியாது. 8 லட்சத்துக்கு மேல இருக்கு OBC ரிசர்வேஷன் வர முடியாது. அப்ப அதுக்குள்ள இருந்தாதான் ரிசர்வேஷன் வர முடியும் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்றது. இப்ப 93 என்ன பண்றாங்கன்னா எப்படி வந்து தேசிய ஆணையம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்குடியினருக்கு இருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் வந்து இருக்கு வந்து அட்டவணை பட்டியல் சாதியினருக்கு வந்து இருக்கு. பட்டியல் சாதியினருக்கும் பழங்குடியினருக்கும் எப்படி வந்து ஆணையம் இருக்கோ அதே மாதிரி ஆணையம் வந்து யாருக்கு வேணும் அப்படின்னு வந்து பார்த்தா பிற்படுத்தப்பட்டவர்கள் வேணும் சொல்லிட்டு தேசிய ஆணையம் 1993 பாராளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்டது. இதுல 2018 102வது திருத்த சட்டம் என்ன பண்றாங்கன்னா சட்டம், அதாவது ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ், அதாவது பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்து அதன்படி ஒரு ஆணையம் இருந்ததுன்னா அது ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ். அதே அந்த ஆணையத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா அரசியல் அமைப்புல ஏதாவது ஒரு ஆர்டிகல் கீழே அதை கொண்டு வந்தாதான் அதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்ப 1993 கொண்டு வர அந்த தேசிய ஆணையம் வந்து என்ன பண்றாங்கன்னா 2018 102வது திருத்த சட்டத்தின்படி என்ன பண்றாங்க அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கியது. அப்ப அரசியலமைப்பு அந்தஸ்து எந்த சட்ட திருத்தத்தின்படி OBC-க்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா 102வது திருத்த சட்டம் எப்பனா 2018 அப்படி வைக்கிறோம். அது மற்றும் அதன் செயல்பாடுகளை விரிவுபடுத்தியது வந்து இந்த நோக்கத்திற்காக அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் 338B ஒன்று உருவாகும். ஃபர்ஸ்ட் 338 அப்படின்றது வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து 338A, அடுத்து 338B வந்து ஃபர்ஸ்ட் SC ST சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டும் பிரிச்சுருவாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் 338 338A வந்துடும். இப்போ 338B அப்படின்றது யாருக்கு வந்துருச்சுன்னா OBC-க்கு வந்துருச்சு அப்படி இருக்கும். ஆனா 1994 ஆண்டில் 76வது திருத்த சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு இடஒதுக்கீடு அப்படின்னு சட்டம் வந்து 9வது அட்டவணையில் 69% இடஒதுக்கீடு வழங்கியது அப்படின்னு. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இப்ப மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 27% இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 52% யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 27% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சொல்லிட்டு VP சிங் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க. அதுக்கான கேஸ் வந்து 1992 போடும்போது சுப்ரீம் கோர்ட்டும் ஆமா கரெக்ட்னு சொல்லிடுவாங்க. ஆனா என்ன பண்ணிடுவாங்க வந்து கமிட்டி ஒன்று போடுறாங்க. எதுக்காகனா கிரீமி லேயருக்காக ராம்நந்தன் கமிட்டி போடுறாங்க. போட்டு கிரீமி லேயர் பிக்ஸ் பண்றாங்க.
இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருவாங்க. அதான் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, கிரீமி லேயர் இவ்வளவு ஆண்டு வருமானம் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க ஓபிசில வரமாட்டீங்க. ஓபிசினா ஓபிசி ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதே அதுக்குள்ள வருமானம் இருந்துன்னா ஓபிசி ரிசர்வேஷன் கிடைக்கும் சொல்லி பிக்ஸ் பண்றாங்க. இப்ப 94 நமக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா என்ன பண்ணா பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. 1994 ஆண்டு தமிழ்நாடு 20 சட்டம் அப்படின்னு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. எவ்வளவு 69%. அப்ப 50% பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்குச்சு. ஆனா இங்க என்ன பண்ணாங்க, 69% இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டும் இல்லாம எடுத்துட்டு போயிட்டு 9வது ஷெட்யூல்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப 50% உச்சவரம்பை தாண்டியும் நீதித்துறை மறு ஆய்வில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஆனா சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா 1973 அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், மறு ஆய்வு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. சோ அப்ப எப்ப வேணாலும் இதை வந்து ஓபன் பண்ணி நம்ம சப்ஜெக்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய கலவரம் வரும், பிரச்சனை வரும். சுப்ரீம் கோர்ட் தெரிஞ்சதுனால சுப்ரீம் கோர்ட் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு. அப்ப ஆனா இருந்தாலும் இந்த 69% இடஒதுக்கீடை வந்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன வேணும், சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும். அதை தான் வந்து அரசியல் கட்சி எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளும் ஒருமனதா வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி பாக்குறோம். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்சஸோட சேர்த்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால அது நடக்கும் போது நமக்கு வந்து தெரியும். அப்ப தமிழ்நாட்டுல ஓபிசி அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க, 69% மேல இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா அந்த இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும் அப்படிங்கும். அடுத்து பொது வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க இடஒதுக்கீடு சரி ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 69% ஃப்ரெண்ட் 69% இடஒதுக்கீடு அப்படின்னும் போது வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் பிசி எம்பிசி எல்லாமே சேர்த்து 69% அப்படி பார்க்கணும். இப்ப பொது வேலை இப்ப எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி வந்து 69% மேல பாப்புலேஷன் இருந்தாங்க அப்படின்னா கண்டினியூ ஆக போகுது அப்படி பார்க்கணும். பொது வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கி இடஒதுக்கீடு மேற்கண்ட விதிவிலக்கு 2019 103வது திருத்த சட்டம் அடுத்து யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் வராங்க, ஜெனரல் கேட்டகரி இருக்காங்களா, சோ அவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து அது கொண்டு வராங்க. அண்ட் தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தீண்டாமை ஒழிக்கிறது அந்த நடைமுறை எந்த வடிவத்திலும் தடை செய்கிறது, தீண்டாமை எந்த வடிவத்தில் இருந்தாலும் தடை பண்றோம் அப்படின்னு 1976 ஆண்டு தீண்டாமை ஒழிப்பதுக்காக ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்துமா, அது பண்றவங்களை தண்டிக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணாலும் சட்டம் கொண்டு வராங்க. அப்படி சட்டம் கொண்டு வரது 1955 கொண்டு வராங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்து 1955, அது வந்து 1976 ஆண்டு விரிவான திருத்தம் செய்யப்பட்டு என்ன பண்றாங்க, குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்ப தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக சட்டம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து 1955 அதை திருத்தம் பண்ணி 1976 வந்து பேரை மாத்துறாங்க, விரிவானதா மாத்துறாங்க, குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் சொல்லி மாத்துறாங்க. ஆனா தீண்டாமை என்ற சொல் அரசியலமைப்பிலோ அல்லது சட்டத்திலோ வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிறோம். எந்த வழியில இருந்தாலும் அது எக்ஸாக்டா வரையறுக்கல, எப்படி பண்ணா தீண்டாமைன்னு சொல்லல, எந்த வழியில இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது, அனுமதிக்க முடியாதுன்றாங்க. சட்டப்பிரிவு 17 உள்ள உரிமை தனியார் தனிநபர்களுக்கு எதிராக உள்ளது என்றும் இந்த உரிமை மீறப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கை எடுப்பது அரசின் அரசியலமைப்பு கடமை என்று உச்சநீதிமன்றம் கூறியது. அப்ப இது மீறாம இருக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க யார்கிட்ட இருக்காங்க, அரசு கிட்ட இருக்கு. அப்ப தனியார் தனிநபர்களுக்கு எதிராக தான் என்ன பண்ணலாம், தீண்டாமைக்காக நம்ம என்ன பண்ணலாம் வந்து போகலாம் அப்படிங்கிறோம். பட்டங்களை ஒழித்தல் பிரிவு 18 வந்து பட்டங்களை மொத்தமா நீக்குகிறது அப்படின்னு. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து இருந்த வழங்கப்பட்ட மகாராஜா, ராஜ் பகதூர், ராய் பகதூர், ராய் சாஹிப், திவான் பகதூர் இந்த பரம்பரை பட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மொத்தமா தூக்குறாங்க. தூக்கிட்டு 1996 உச்சநீதிமன்றம் தேசிய விருதுகளான பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய அரசியல் விருதுகளின் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் என்னும் தன்மை உறுதி செய்தது. அப்ப எப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விருது வந்து மெரிட் பேஸ்ல கொடுக்குறாங்க வந்து, அப்ப மெரிட் பேஸ்ல கொடுக்கறது வந்து செல்லுபடியாகும். பரம்பரையா கொடுக்கறது தான் என்ன பண்றாங்க, தடை விதிக்குது. பட்டங்கள் வந்து தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டங்கள் தடை விதிக்கிறது எந்த பிரிவுனா 18. அதாவது இந்த விருதுகள் கொடுக்கறது அப்படின்றது வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போதே இல்ல, பின்னாடிதான் வருது. எப்ப வருதுன்னா 1954 தான் வருது. அப்ப தேசிய விருதுகள் அறிவிக்கப்படுறது 1954 தான். வந்து மொரார்ஜி தேசாய் என்ன பண்றாருன்னா ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு 77 இருந்து 79 வரையும். அதுக்கப்புறம் திருப்பி இந்திரா காந்தி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க 1980 அப்படிங்க. அடுத்து சுதந்திரத்துக்கான உரிமை பிரிவு 19 அப்படி பார்க்கிறோம். இது அனைத்து குடிமக்களுக்கும் 6 உரிமைகளை உறுதி செய்கிறது. என்ன 6 உரிமைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6ன்னு பார்த்தோம். அதுல 19ல வந்து 19 to 22 வரை சுதந்திரத்துக்கான உரிமைன்னு பார்த்தோம். அதுல 19வது விதியில மட்டுமே 6 இருக்கு. ஒண்ணு என்னன்னா பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். ரெண்டாவது அமைதியான முறையில் ஆயுதம் ஏந்தாமல் கூடும் உரிமை வந்து, சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் அல்லது கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க உரிமை வந்து, நான்காவது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பகுதி முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை வந்து, ஐந்தாவது வந்து இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் குடியேறும் உரிமை, ஆறாவது வந்து எந்த தொழிலையும் செய்யும் அல்லது எந்த ஒரு தொழில் வர்த்தகம் அல்லது வியாபாரத்தை மேற்கொள்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மொத்தம் 6 விதமான உரிமைகள் அப்படின்றது வந்து இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதலில் பிரிவு 19 7 உரிமைகளை கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். 7 இருந்தது, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 6 வந்து மாறி இருக்கு.
ஆனால் 1978 ஆண்டின் 44 திருத்த சட்டத்தின் மூலமாக சொத்தை கையகப்படுத்துதல், வைத்திருப்பது மற்றும் அகற்றுவதற்கான உரிமை நீக்கப்பட்டது. அப்ப 19 வந்து பாத்தீங்கன்னா சொத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு 31 வந்து சொத்துரிமை அப்படின்னு இருந்திருக்குன்னு பாக்குறோம். அதை வந்து என்ன பண்றாங்கன்னா தூக்கிறாங்க. தூக்கிட்டு என்ன பண்றாங்க வந்து 19 7 உரிமைகள்ல 6 வந்து மாத்துறாங்க. மொத்தமாவும் உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6 இருக்கு. வந்து அந்த 6ல இப்ப 6 இருக்கு. இதுக்கு முன்னாடி 7 இருந்ததுன்னு பாக்குறோம். சோ இப்ப ஆக மொத்தத்துல வந்து 19ல வந்து மொத்தம் 6 உரிமைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். பேசுறதுக்கும் கருத்துக்கும் வந்து சுதந்திரக்கான உரிமை இருக்கு. அமைதியான முறையில் ஆயுதம் ஏந்தாமல் கூடும் உரிமை இருக்கு. சங்கங்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கும் உரிமை. இந்திய பகுதி முழுவதும் வந்து சுதந்திரமாக நடமாட உரிமை. இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் குடியேற உரிமை. எந்த ஒரு தொழிலும் செய்ய அல்லது எந்த ஒரு தொழில் வர்த்தகம் அல்லது வியாபாரத்தை மேற்கொள்வதற்கான உரிமை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் இதுல வந்து சொல்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அதுக்கடுத்து வந்து இது வந்து இந்த உரிமைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 உரிமைகளும் அரசு நடவடிக்கைகள் எதிராக மட்டுமே வந்து இதுக்கு முன்னாடி தீண்டாமையின தனிநபர் நிறுவனங்களுக்கு எதிராக வந்து பண்றோம். இது வந்து அரசு நடவடிக்கைகள் எதிராக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்படுகின்றன, தனிப்பட்ட நபர்களுக்கு அல்ல அப்படின்னு பாக்குறோம். அது இம்பார்ட்டன்ட். இந்த உரிமைகள் குடிமக்களுக்கும் ஒரு நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு மட்டுமே என்னது கிடைக்கும். ஆனால் வெளிநாட்டினர் அல்லது நிறுவனங்கள் அல்லது கம்பெனிகள் போன்ற சட்டப்பூர்வ அமைப்புகளுக்கு அல்ல. அப்ப குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு நிறுவனத்தின் பங்குதாரர் கிடைக்கும், வெளிநாட்டருக்கு கிடைக்காது. இந்த 6 உரிமைகளை அனுபவிப்பதில் அரசு நியாயமான கட்டுப்பாடுகளை விதி 19 குறிப்பிட்டுள்ளபடி அடிப்படையில் மட்டுமே விதிக்க முடியும், வேறு எந்த அடிப்படையில் அல்ல. ஆனா 352 வந்துச்சுனாவே தேசிய அவசர நிலை வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து தடை செஞ்சிருவாங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்து 120 குற்றங்களுக்கான தண்டனையை பொறுத்து பாதுகாப்பு பிரிவு சட்டப்பிரிவு வந்து 20 குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தன்னிச்சையான அதிகப்படியான தண்டனைக்கு எதிராக பாதுகாப்பாங்க. அப்ப குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக தன்னிச்சையா அதிகப்படியா தண்டனை வருதுன்னா அதுல இருந்து பாதுகாப்பு வந்து. அதே மாதிரி குடிமகன் அல்லது வெளிநாட்டவர் அல்லது நிறுவனம் அல்லது கம்பெனி போன்ற சட்டப்பூர்வ அமைப்பு வந்து அவங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்குது. அப்ப எந்த ஒரு நபரும் நடைமுறையில் உள்ள சட்டத்தை மீறியதற்காகவோ அல்லது அந்த செயலின் போது நடைமுறையில் உள்ள சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்டதை விட அதிகமான தண்டனை உட்படுத்தப்படுவதை தவிர எந்த ஒரு குற்றத்துக்காகவும் நபரும் தண்டிக்கப்படக்கூடாது. அப்ப என்னன்னா தண்டிக்கப்படுறது அப்படின்னு சட்டத்தை அடிப்படையில் தண்டிக்கப்படணும், சட்டம் இல்லாமல் தண்டிக்கப்படுதல் கூடவே கூடாதுன்னு. இரட்டை தண்டனை கிடையாது. அப்போ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க, திருப்பி அதே தவறுக்காக கேஸை போட்டு திருப்பி தண்டனை வந்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான், 2 தடவை கிடையாது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி அவர் வந்து தன்னை வந்து தனக்கு எதிராக சாட்சி சொல்றாரு, ஆமா நான் தான் கொலை பண்ணேன், ஆமா நான் தான் வந்து கடத்தல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்கு எதிராக சாட்சியம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப தன்னைத்தானே குற்றம் சாட்டக்கூடாது, இரட்டை தண்டனை கிடையாது அப்படின்றத முக்கியமானது. தன்னைத்தானே குற்றம் சாட்டக்கூடிய இரட்டை தண்டனை அது எதுல வருது அப்படின்னா சட்டத்தின்படி தான் தண்டிக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். அது எதுனா பிரிவு 20 கீழே வருது அப்படின்னு. இது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து பிரிவு 21 விதி 21 விதி 21 வந்து சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர எந்த நபரின் உயிரையும் அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பறிக்க கூடாது. அப்ப ஒரு நபரோட உயிரையும் சுதந்திரத்தையும் பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. ஆனா சட்டத்தின்படி என்ன பண்ணலாம்? பறிக்கலாம். அப்ப சுதந்திரத்தை பறிக்கனா ஜெயில போடுறது, உயிரை பறிக்கனா தூக்குல போடுறது. அப்ப தூக்குல போட முடியுமா? போட முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா போட முடியும். அப்ப தூக்கு தண்டனைக்கான விதி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 21. அப்ப சட்டத்தின்படி என்ன பண்ணலாம்? ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா தூக்குல போட்டு அவங்களை வந்து கொலை பண்ணலாம். யார் பண்ணலாம் அப்படின்னா அரசு பண்ணலாம் அப்படிங்க. அப்ப இந்த உரிமை குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு என்னது கிடைக்கும்? கோபாலன் வந்து வழக்கில் 1950 உச்சநீதிமன்றம் விதி 21க்கு குறுகிய விளக்கத்தை கொடுத்தது. 21 தன்னிச்சையான நிர்வாக நடவடிக்கை எதிராக மட்டுமே பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் தன்னிச்சையாக சட்டமேற்ற நடவடிக்கையிலிருந்து அல்ல எப்படி சொன்ன. அப்ப என்னன்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டத்தின்படி வந்து இப்ப எக்ஸாம்பிள் பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து சட்டம் கொண்டு வராங்க, அதே மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இருக்கு அப்படின்னா அதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா தூக்கு தண்டனை கொடுக்கலாம் வந்து. அப்ப சட்டத்தின்படி என்ன பண்ணலாம்? ஒருத்தருடைய சுதந்திரத்தையும் உயிரையும் பறிக்க முடியும் அப்படின்னு. அதே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல என்ன பண்ண முடியாது, நிர்வாக நடவடிக்கையாக என்ன பண்ண தூக்குல கொடுக்க முடியாது. சட்டப்படி பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ சட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? சுதந்திரத்தையும் உயிரையும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு 21 கீழே வந்து. மேனகா வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்த வழக்கில் தனது தீர்ப்பை மீண்டும் உறுதி செஞ்சு பிரிவு 21 ஒரு பகுதியாக பின்னர் உரிமைகளை அறிவிச்சிருக்கு. அப்ப அடுத்தடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா 21 கீழே வந்து தனி மனிதனுக்கான உரிமைகளா வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பெரிய பட்டியலே போகுது வந்து. கண்ணியத்துடன் வாழுவது, மாசு இல்லாத நீர், காற்று வந்து, வாழ்வாதார உரிமை, தனி உரிமை, தங்கும் இடத்திற்கான உரிமை, ஆரோக்கியத்திற்கான உரிமை, 14 வயது வரை இலவச கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே வந்து சொல்லிடுறாங்க வந்து. பின்னாடி 21 ஏன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாராளுமன்றம் வந்து சட்டம் கொண்டு வருவாங்க. அடிப்படை கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வருவாங்க. இலவச சட்ட உதவி அப்படின்னு
அப்படின்றது இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது வந்து டிபிஎஸ்பிலையும் இருக்கும். அந்த தனிமை சிறைக்கு எதிரான உரிமை, விரைவான சிறைக்கான விசாரணை, கைவிலங்குக்கு விசாரணைக்கான உரிமை, கைவிலங்குக்கு எதிரான உரிமை கைவிலங்குக்கு எதிரான உரிமை, மனிதாபிமான நடத்தைக்கு எதிரான உரிமை, தாமதமான மரண தண்டனை, வெளிநாடு செல்வதற்கு உரிமை, கொத்தடிமை தொழிலாளருக்கு உரிமை, அப்படி சொல்லிட்டு காவல் துன்புறுத்தலுக்கு எதிரான உரிமை, அவசர மருத்துவ உதவிக்கான உரிமை, அரசு மருத்துவமனையில் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பெறும் உரிமை, ஒரு மாநிலத்தை விட்டு விரட்டப்படாமல் இருப்பதற்கான உரிமை, நியாயமான விசாரணைக்கான உரிமை, வாழ்க்கை தேவைகளை பெற கைதியின் உரிமை, நாகரிகத்துடன் கண்ணியத்துடன் நடத்தப்படும் பெண்களின் உரிமை, பொது இடத்திலும் தூக்கில் எடுப்பதற்கு எதிரான உரிமை, மலைப்பாங்கான பகுதியில் சாலைக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, நற்பெயருக்கு உரிமை, நற்பெயருக்கான உரிமை, தண்டனை தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு செய்வதற்கான உரிமை, குடும்ப ஓய்வதற்கான உரிமை, சமூக மற்றும் பொருளாதார நீதி அதிகாரம் அளிப்பதற்கான உரிமை, மனித தன்மையற்ற முறையில் கை விலங்குவதற்கு எதிரான உரிமை, பொருத்தமான ஆயுள் காப்பீடு கொள்கை உரிமை, தூங்குவதற்கான உரிமை, ஒளி மாசுபாட்டிலிருந்து விடுதலை பெறும் உரிமை, நிலையான வளர்ச்சிக்கான உரிமை, வாய்ப்புக்கான உரிமை. இவ்வளவு உரிமைகளும் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பட்டியலிடுறாங்க. எது கீழே வருது? 21 கீழே வருது. இது ஜஸ்ட் ஒரு 3-4 வாட்டி படிச்சிட்டோம் அப்படின்னா இது இருக்கா இல்லையா ஞாபகத்தில் வச்சு நம்ம பண்ணலாம். இவன் தூங்குவதற்கு கூட உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்றாங்க. அப்படி பக்கம் வந்து தூக்கம் இல்லாம தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது. அடுத்து 21A அப்படின்னும் போது கல்வி உரிமை, 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு நிர்ணயம் செய்யும் விதத்தில் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும். இது வந்து பிரிவு 21A இருக்கு அப்படின்னு. இந்த விதியானது தொடக்க கல்வி மட்டுமே அடிப்படை உரிமைகளாக கொடுக்குறேன். எது கிடையாது, உயர்கல்வி கிடையாது. தொழில்முறை 2002ஆம் ஆண்டின் 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தால் இது சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறோம். அனைவருக்கும் கல்வி நாட்டின் முக்கிய நோக்கத்தில் இந்த திருத்தம் ஒரு மைல்கல்லாக இருக்கு. இந்த திருத்த சட்டத்துக்கு முன்பே அரசியலமைப்புல இந்த பகுதி 4ல வந்து பாத்தீங்கன்னா 45வது பிரிவுல வந்து குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி இருக்கு. இப்ப என்ன மாத்திட்டாங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி வந்து வழங்கணும் அரசுன்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. அப்ப அங்க இருந்ததான் எடுத்துட்டு வந்து 21A வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கணும். அந்த 21A முன்னாடி 21 இருந்திருக்கு அப்படின்னு பாக்கணும். இந்த திருத்தம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகளில் 45வது பிரிவினை தன்மையை மாற்றியது. இப்பொழுது அங்க என்ன இருக்குன்னா 6 வயது நிறைவடையும் வரை குழந்தைகளுக்கு பருவ பராமரிப்பு கல்வியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 6 வயது வரையும். இப்ப 6ல இருந்து 14 வந்து 21A கீழ வந்துருச்சு. இப்ப 45 என்ன இருக்குன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு கல்வி வழங்கணும்னு பாக்குறோம். விதி 51A கீழேயும் என்ன பண்ணிட்டாங்க, பேரண்ட்ஸ்க்கு வந்து கடமையா கொடுத்துட்டாங்க. 11வது கடமையா வந்து. அப்ப 51A கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனும் கடமையும் 6 முதல் 14 வரையில் குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்கணும். அப்ப கட்டாய கல்வி வந்து அரசாங்கம் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ண பெற்றோர் பாதுகாவலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க. அப்ப 51A மாற்றம் கொண்டு வந்து 11வது அடிப்படை கடமையா சேர்த்துட்டாங்க. 45ல கண்டென்ட் மாத்திட்டாங்க. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்னது பருவ பராமரிப்பு கல்வின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன பண்ணாங்க 21A கொண்டு போயிட்டு ஒரு ஆர்டிகல் இருந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது எல்லாமே பண்ணது என்ன அப்படின்னா 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமா பண்ணாங்க அப்படின்னு. சோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 1993ஆம் ஆண்டிலே உச்சநீதிமன்ற பிரிவு 21 கீழே என்னப்பட்டாங்க வந்து 21 கீழே இப்பதான் பார்த்தோம்ல வந்து அடிப்படை உரிமையை கல்விக்கான ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமையை அங்கீகரிச்சிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் அல்லது குடிமகனுக்கும் 14 வயது நிறைவடை வரை இலவச கல்வி பெற உரிமை உண்டு என்று அது கூறியது. அப்ப ஏற்கனவே 93ல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு இந்த 21 கீழே. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுச்சா 21A ஒன்னு கிரியேட் பண்ணி ஆரம்ப கட்டாய கல்வி பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக 45ல போயிட்டு என்ன பண்றாங்க மாத்துறாங்க. 51A வந்து என்ன பண்றாங்க புதுசா ஒரு அடிப்படை கடமையை சேர்க்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இது எல்லாமே 2002 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு பிரிவு 22. பிரிவு 22 வந்து கைது செய்யப்பட்ட அல்லது தடுத்து வைக்கப்பட்ட நபர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. வந்து இப்போ ஒரு நபர் வந்து கைது செஞ்சு வச்சிருக்காங்க, தடுப்பு காவல் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப 21 மரண தண்டனை பத்தி பேசும். 20 அப்படின்றது ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை மட்டுமே தண்டனை, 2 தடவை தண்டனை கொடுக்க கூடாது. அதே மாதிரி எனக்கு எதிராக சாட்சி தனக்கு எதிராக சாட்சி வந்து சொல்லக்கூடாது, அது 20 வந்து. அப்ப 20 வந்து பாத்தீங்கன்னா 2 தண்டனை கிடையாது, தனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது. 21 வந்து தூக்கு தண்டனை பத்தி பேசுது, மரண தண்டனை பத்தி பேசுது. 22 அப்படின்றது இப்ப நம்ம பாக்குறது வந்து என்ன பண்ண கைது செய்யப்பட்ட அல்லது தடுத்து வைக்கப்பட்ட நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்குது. அப்ப தண்டனை காவல் தடுப்பு காவல் 2ஆ பிரிப்போம். தண்டனை காவல்னா நீதிமன்றத்துல அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் ஜெயில போடுறாங்கல்ல, அதுதான் தண்டனை காவல். தடுப்பு காவல் அப்படின்னா ஏற்கனவே இவங்க வந்து குற்றம் வந்து செஞ்சவங்க, இவங்க திருப்பி குற்றம் செய்யாம தடுக்கிறதுக்காக எடுத்துட்டு தடுப்பு காவல் வைக்கிறது. இல்ல இவங்களால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கூட்டு போயிட்டு வைக்கிறது. தடுப்பு காவல் அப்படின்னு மேக்சிமம் எவ்வளவு மாதங்கள் வைக்கலாம் அப்படின்னா வந்து 3 மாதங்கள் இப்ப வச்சுட்டு இருக்கேன். ஆனா 2 மாதங்களை குறைக்கணும்னு சொல்லிட்டு 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1978 வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நடைமுறையிலே இல்ல. ஆக மொத்தத்துல அதிகபட்சமா இப்ப 3 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பு காவல வைக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப குண்டர் சட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. குண்டர் சட்டம் தூக்கி உள்ள வைக்கிறது, அதுவும் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து குற்ற செயலில் ஈடுபடுவாங்க, அவங்களால பெரிய தொல்லையா இருக்கு சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய்க்க. அதே மாதிரி தடுப்பு காவல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களால பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சதுன்னா உடனே தூக்கி உள்ள வச்சிருவாங்க வந்து. அப்ப நீதிமன்றத்தில் விசாரணை பெற்ற தண்டனைக்கு பிறகு ஒருவர் செய்த குற்றத்துக்கு கொடுத்தாங்கன்னா அதுதான் தண்டனை காவல். அது தடுப்பு காவல் மறுபடியும் நீதிமன்றத்தின் விசாரணை மற்றும் தண்டனை இல்லாமல்
என்ன பண்ணலாம், காவலில் வைப்பது. இந்த கடந்த கால குற்றத்துக்காக ஒருவரை தண்டிப்பது அல்ல எதிர்காலத்தில் அவர் குற்றத்தை செய்யாமல் தடுப்பது. எனவே தடுப்பு காவல் என்பது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு பார்க்கிறோம். சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பண்ணுவாங்க. இது வந்து எத்தனை மாதங்கள் இருக்கும் அப்படின்னா 3 மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 1978 திருத்த சட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 மாதம் பண்ணி 2 மாதங்களை குறைச்சிருவாங்க. ஆனா இப்ப நடைமுறையில இல்ல நமக்குறோம். அதே மாதிரி தடுப்பு காவல் சட்டங்கள் இதுவரையும் கொண்டு வரப்பட்டது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 வந்து தடுப்பு காவல் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து காலாவதி ஆயிடுச்சு. அதே மாதிரி தடுப்பு காவல் பிரிவென்டிவ் டிடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது வந்து 1950 இயர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க எப்ப கொண்டு வந்தாங்க, அது எப்ப எக்ஸ்பைரி ஆச்சுன்றது வேண்டியது. அடுத்து மீசா உள்நாட்டு பாதுகாப்பு பேணிடல் அப்படி சட்டம் பண்ணி 1971 இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வராங்க. அது 78 வந்து முடிவுக்கு வந்துடும் மொரார்ஜி தேசாய் பீரியட்ல. அந்நிய செலாவணி பாதுகாத்தல் மற்றும் கடத்தல் நடவடிக்கை வந்து கோஃபிபோசா அப்படின்னு வந்து தடுப்பு சட்டம் வந்து 1974. தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA 1980 வந்து. கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 1980 வந்து. பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை அப்படின்றது தடா அப்படின்றது 1985 வந்து. அது ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா எப்ப கொண்டு வந்தாங்கன்றது நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டுருக்கோம். போதைப் பொருட்கள் மற்றும் மயக்கமூட்டும் பொருட்கள் சட்டவிரோத கடத்தல் தடை சட்டம் வந்து அது வந்து 1988. பயங்கரவாத தடுப்பு சட்டம் பொட்டா 2002 வந்து. இது வந்து கடைசியா வந்து 2019 திருத்தப்பட்டது அப்படின்னு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து தடுப்பு காவல் தொடர்புடைய சட்டங்களா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா செய்தது போல் உலகில் எந்த ஒரு ஜனநாயக நாடு என்ன பண்ண மாட்டாங்க, தடுப்பு காவலை அரசியல் சட்டத்தின் ஒரு அங்கமாக ஆக்கவில்லை. அரசியலமைப்புல எந்த நாட்டிலையும் கிடையாது, ஆனா இந்தியாவில தான் இருக்கு. பிரிட்டிஷ் அமெரிக்கால இது கிடையாது. பிரிட்டிஷே வந்து இந்த தடுப்பு காவலை எப்ப யூஸ் பண்ணாங்கன்னா முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர்ல மட்டும்தான் வச்சிருந்தாங்க. பிரிட்டிஷ் கூட இந்தியர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு பார்க்கலாம். சோ அது வந்து ரவுலட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மாத்திடுவாங்க வந்து பாத்தீங்கன்னா. அதுவும் தடுப்பு காவல் மாதிரி தான் ரவுலட் ஆக்ட்னு ஒண்ணு வரும். அதுவும் வந்து 1ஆம் உலகப் போர்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர்ல தடுப்பு காவல் அப்படின்றது இருந்திருக்கும் அப்படிங்க. அடுத்து 23, 24 வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை எடுப்புக்கிறோம். அதுல சட்டவிரோத ஆட்கடத்தல் கட்டாய தொழிலாளர் முறைக்கு எதிரான பாதுகாப்பு வந்து 23. 24 வந்து பாத்தீங்கன்னா 24 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற 24 14 வந்து 2 வருது. சோ அதுல என்னன்னா குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்றது தடை விதிக்கிறது 14 அப்படிங்கிறோம். இப்ப பிரிவு 23 சட்டவிரோத ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளர் முறை பிச்சை எடுத்தல் போன்றவற்றை தடை செய்கிறது. இந்த விதியை மீறுவது சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் அப்படி பார்க்கிறோம். அப்ப பிச்சை எடுக்க வைக்கிறது, கட்டாய தொழிலாளருக்கு கொத்தடிமை வைக்கிறது, இது எல்லாமே இதுல வந்துடும். 23 கிலோ வந்துடும். அப்ப தனிநபரை அரசுக்கு எதிராக மட்டுமின்றி தனிநபர்களுக்கு எதிராகவும் பாதுகாக்கிறது. அப்ப பொருட்கள் போன்று ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை விற்பது வாங்குவது இதெல்லாம் தடை செய்யறாங்க. இந்த செயல்களை செய்பவர்களை தண்டிக்க 1956ஆம் ஆண்டு என்ன பண்ணா சட்டவிரோத கடத்தல் தடை சட்டத்தை பாராளுமன்றம் ஏற்றது. பிச்சை எடுப்பவர் என்றால் ஊதியம் இல்லாத கட்டாய வேலை என்று பொருள். பிச்சைக்கு கூடுதலாக பிரிவு 23 கொத்தடிமை உழைப்பு போன்ற ஒத்த மாதிரியான கட்டாய உழைப்புகளை தடை செய்கிறது. அந்த கொத்தடிமை தொழிலாளர் முறை சட்டம் அப்படின்றது 1976 கொண்டு வந்தாங்க. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970, சம ஊதிய சட்டம் 1976. இது எல்லாமே வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா பிரிவு 23 வந்து செயல்பாட்டு கொண்டு வரதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு தடை விதிக்கணும் அப்படின்னும் போது அந்த தடையில இருந்து மக்களை வந்து மீட்கிறதுக்காக வந்து. தொழிற்சாலையில் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது தடை, அது விதி 24 அப்படிங்கிறோம். 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எந்த ஒரு தொழிற்சாலையில் சுரங்கம் அல்லது கட்டுமான பணி அல்லது ரயில்வே போன்ற எந்த அபாயகரமான பணியிலும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறோம். 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து. அந்த குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 1986 அப்படிங்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். இதை வந்து பாத்தீங்கன்னா திருத்தம் பண்ணி வெளியே மிக முக்கியமான சட்டம் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம் வந்து 2005 கொண்டு வராங்க வந்து. அப்ப குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா இதுக்காக ஒரு ஆணையத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்றது 2005 அப்படி வந்து. சோ உடனே விரைவா விசாரிக்கணும். அது தொடர்பா வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து ஏற்படுத்துறது அப்படின்னு ஒரு நோக்கமா இருக்கு. 2006ஆம் ஆண்டில் என்ன பண்றாங்கன்னா குழந்தைகள் வீட்டு வேலையாட்களோ அல்லது ஹோட்டல்லையோ தொழிலாளர்களோ வேலைக்கு அமர்த்துவது தடை செய்யப்பட்ட ஆணை வந்து பிறப்பிச்சாங்க அப்படி 2006. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து வேலைக்கு அமர்த்தினால் வழக்கு மற்றும் தண்டனை நடவடிக்கை ஆளாக எச்சரித்தது. அதே மாதிரி 1986 திருத்தி என்ன பண்ணாங்கன்னா 2016 சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படி பார்க்கிறோம். அப்ப 2016ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986 திருத்தியது வந்து. எப்படி திருத்தினாங்க அப்படின்னா இதெல்லாம் முதன்மை சட்டத்தை குழந்தை மற்றும் இளம் பருவ தொழிலாளர் தடை ஒழுங்குமுறை சட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்ப குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தை குழந்தை மற்றும் இளம் பருவ தொழிலாளர் தடை சட்டம் சொல்லிட்டு பேர் வந்து மாத்தினது எப்ப அப்படின்னா 2016 வந்து மாத்துறாங்க. இன்னும் விரிவான நடவடிக்கை இது மூலமா எடுத்தாங்க அப்படி பார்க்கணும். சோ அப்ப 23, 24 முடிஞ்சிச்சு. அடுத்து 25 வந்து மத சுதந்திரத்துக்கான உரிமை பிரிவு 25 அப்படி பார்க்கிறோம். பிரிவு 25ல மனசாட்சியின் சுதந்திரம் வந்து அது கருத்துரிமை வந்து மத சுதந்திரம் மதத்தை பின்பற்றுறது அதுக்கான கருத்து தெரிவிக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் வந்து. அது நடைமுறைப்படுத்துறதுக்கான உரிமை வந்து இருக்கு. பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை இருக்கு. இந்த வெட்டிங் மட்டும் பார்த்துட்டா போதும், உள்ள இருக்க கண்டென்ட் தேவையில்லை, கதை தான் வந்து. இது வந்து
5 அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம 23 24 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திர உரிமை பார்த்தோம். 25 அப்படின்றது மத சுதந்திரத்துக்கான உரிமையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஹெட்டிங் மட்டும் அப்படி பார்த்துட்டா போதும் ஃப்ரெண்ட், அவ்வளவு அது மட்டும் படிச்சுட்டா போதும். வந்து அடுத்து மத விவரம் நிர்வகிப்பதற்கான சுதந்திரம் அப்படின்றது பிரிவு 26. மத மற்றும் தொண்டு நோக்கங்களுக்காக நிறுவனங்கள் என்ன பண்ணலாம், நிறுவ பராமரிக்க உரிமை, மத விஷயங்களில் தனது சொந்த விவகாரம் நிர்வகிக்க உரிமை, அசைய மற்றும் அசையா சொத்துக்கள், இப்ப வகுப்பு போர்டு அப்படின்னு இருக்குல்ல, வகுப்பு வாரியம் சட்டம் கூட்டு வந்துருக்காங்கல்ல, சோ அதனால வந்து இதை பத்தி கொஞ்சம் டீடைல் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சட்டத்தின்படி அத்தகைய சொத்தை நிர்வகிக்க உரிமை இருக்கு. பிரிவு 25 தனிநபர்களின் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. அதே சமயம் பிரிவு 26 வந்து மத பிரிவுகள் அல்லது அவர்களின் பிரிவுகளின் உரிமைகளுக்கு உத்தரவாதம். அப்ப மத பிரிவு இருக்கு அப்படின்னா அதுக்கு உரிமை. 25 தனி மனிதனுக்கு உரிமை. 26 கூட்டு மத சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மதத்தை வந்து நிர்வகிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சுதந்திரம் வந்து இருக்கு. 26. 27 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை ஊக்குவிப்பதில் வரி விதிக்க கூடாது. இப்ப ஒரு மதம் இருக்கு, இப்ப வந்து புத்த மதம் இருக்கு, ஜைன மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, இஸ்லாமிய மதம் இருக்கு, இந்து மதம் இருக்கு, இத்தனை மதங்கள் இருக்கு. இந்த மதங்கள் என்ன பண்ணலாம், மக்கள் மீது வரி விதிக்கலாமா, விதிக்க கூடாது. அப்ப அந்த மதத்தோட பிரிவின் உயர்வுக்காக பராமரிப்புக்காக என்ன பண்ண, வரி விதிக்க கூடாது. டொனேஷன் என்ன வாங்கிக்கலாம், ஆனா டாக்ஸ் போட்டு கம்பல்சரி டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்ல முடியும். அரசாங்கம் தான் டாக்ஸ் போட முடியும். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது, அதனால இப்ப என்ன பண்ணாங்க, தடை விதிக்கிறாங்க. 27. 28 வந்து மத போதனையில் கலந்து கொள்வதுன்னு சொல்லலாம். மத போதனையில கண்டிப்பா கலந்துமா தேவையில்லை. அதே மாதிரி அரசு நிதியிலிருந்து முழுமையாக பராமரிக்கப்படும் எந்த கல்வி நிறுவனம் மத போதனை வழங்கப்படக்கூடாது. அப்ப 28 மத போதனை வந்து பண்ண அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு நிர்வகிக்கிற பள்ளியில என்ன மத போதனை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 28. அடுத்து 29 சிறுபான்மையின் நலனை பாதுகாத்தல். அப்ப இந்தியாவில் எந்த பகுதியில் வசிக்கும் குடிமக்களின் எந்த பிரிவினருக்கும் தனக்கான தனி எழுத்து, மொழி அல்லது கலாச்சாரம் அப்ப இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பாதுகாக்கு. அப்ப சிறுபான்மையர் அவங்க நலன்கள், இப்ப பழங்குடியினரா இருக்கட்டும் அல்லது மத சிறுபான்மையா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய கலாச்சாரம் மற்றும் கல்வியை வந்து பாதுகாக்கிற உரிமை வந்து 29 வந்து கொடுக்குறாங்க. அப்ப எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனத்தை நிறுவுவதன் மூலமா நிர்வகிக்கிறதுக்கு உரிமை உண்டு. அப்ப கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கு, அந்த இஸ்லாமிக் ஸ்கூல் இருக்கு, இவங்க அந்த பள்ளிகளையும் அந்த கல்லூரிகளையும் தொடங்குவதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உரிமை வந்து இருக்கு. எங்கன்னா பிரிவு 30 கீழே. அப்ப அனைத்து சிறுபான்மையினரும் தங்களுக்கு விருப்பமான கல்வி நிறுவனங்களை வந்து நிர்வகிக்க உரிமை உண்டுன்னு சொல்லி 30 வந்து பாக்குறோம். அப்ப இவ்வாறு பிரிவு 30 கீழ் பாதுகாப்பு சிறுபான்மை மட்டுமே மதவாரி அல்லது மொழிவாரி மற்றும் குடிமக்கள் எந்த பிரிவினருக்கும் பொருந்தாது. பிரிவு 29 கீழ வந்து இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இருப்பினும் சிறுபான்மை என்ற சொல்ல என்ன பண்ண அரசியலமைப்பில் எங்கேயுமே வரையறுக்கப்படவில்லை. திட்டமை எப்படி வரையறுக்கப்படவில்லை, அந்த மாதிரி சிறுபான்மையும் வரையறுக்கப்படவில்லை. அப்ப என்ன மொழி சிறுபான்மை மத சிறுபான்மை அப்படின்னு ரெண்டுமே வந்துருதுன்னு பார்க்கிறோம். பிரிவு 30 கீழ் சிறுபான்மையிற்கு வழங்கப்பட்டுள்ள உரிமையானது பெரும்பான்மையான சமத்துவத்தை உறுதி செய்வதே தவிர என்னது சிறுபான்மையினர் பெரும்பான்மைக்கு மிகவும் சாதகமான நிலை வைக்க நோக்கம் அல்ல. சமசெய்து இவங்க ரொம்ப கீழே இருக்காங்க, அவங்க மேல கொண்டு வரணும், அவ்வளவுதான். அந்த கல்வி நிறுவனங்களை நிர்வகிப்பதற்கான உரிமை முழுமையானது அல்ல. தவறான நிர்வாகம் செய்யும் உரிமையும் இதில் இல்லை. இது எல்லாமே வந்து சிறுபான்மையிற்கு மதம் மற்றும் சிறுபான்மைக்கான உரிமைகளை வந்து இருக்கு. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஏற்கனவே பார்த்தோம் 32 அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் டைரக்டா போலாம். அப்ப அடிப்படை உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க உரிமை ஒரு அடிப்படை உரிமையாகும். அடிப்படை உரிமையை உண்மையாக்குகிறது. அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் வந்து 32வது பிரிவு என்ன சொல்றாரு அப்படின்னா இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாரு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம பல தடவை கேள்வியா கேட்டிருக்காங்க. வந்து அரசியலமைப்பின் வந்து பிரிவு 32 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை இல்ல, அது வந்து இதயம் மற்றும் ஆன்மாவா இருக்கு அப்படி சொல்லி சொல்றாரு. இல்லாமல் இந்த விதி எதுவுமே செல்லாது. 32வது பிரிவு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே அரசியலமைப்பை திருத்தம் செய்வதன் மூலம் கூட அதை சுருக்கவோ அல்லது நீக்கவோ பறிக்கவோ முடியாது. அப்ப சுப்ரீம் கோர்ட் போறது யாராலும் மாற்ற முடியாது. அந்த வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது 32 கீழே எப்படி எப்படிலாம் வந்து நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ரிட் வந்து ரிலீஸ் பண்ணலாம், பேராணைகள் வந்து வெளியிடலாம். இப்ப ஆட்கொளர் நீதி பேராணை அப்படின்னும் போது என்னன்னா ஒரு லத்தீன் சொல், இதன் பொருள் வந்து முன் ஆஜர்படுத்து. ஒரு நபர் மற்றொரு நபரை சட்டவிரோதமாக காவலில் வைத்திருக்கிறான். அப்ப அரசே வச்சிருந்தாலும் சரிதான், இன்னொரு நபரை வச்சிருந்தாலும் சரி, அவரை விடுவித்து ஆஜர்படுத்த உத்தரவிட்டுதான் ஆட்கொணர் நீதி பேராணை. பொது அதிகாரிகள் மற்றும் தனியார் தனிநபர்கள் இவர் இருவருக்கும் எதிராக ஆட்கொணர் நீதி பேராணை உத்தரவை பிறப்பிக்க முடியும். அப்போது அதிகாரிகள் அப்படின்னு போது அரசு அதிகாரிகள் வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனியாரின் மீது என்ன பண்ண நீதி பேராணை வந்து ஆட்கொணர் நீதி பேராணை பிறப்பிக்கலாம் அப்படின்னு யாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட். ரெண்டாவது கட்டளை நீதி பேராணை. இதன் பொருள் வந்து கட்டளையிடுவது. ஒரு பொது அதிகாரிக்கும் அவர் தவறிய அல்லது செய்ய மறுத்த தனது உத்தியோகபூர்வ கடமைகளை செய்யுமாறு கேட்டு என்ன பண்ணலாம், அந்த கட்டளை வந்து விடலாம். அதே நோக்கத்திற்காக எந்த ஒரு பொது அமைப்பு பொது நிறுவனம் ஒரு நிறுவனம் கீழ் நீதிமன்றம் தீர்ப்பாயம் அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக வெளியிடலாம். தனிப்பட்ட நபர் அல்லது அமைப்புக்கு எதிராக ஆணை பிறப்பிக்க முடியாது. அப்ப பொது அதிகாரிக்கு எதிராகவும் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் தீர்ப்பாயத்துக்கு எதிராக கட்டளை வந்து பிறப்பிக்கலாம். தனி நபர் மேல விதிக்க முடியாது கட்டளை. அவர் செய்ய வேண்டிய செயலை செய்ய மறுத்தாரு அப்படின்னும் போது அப்ப பொது அதிகாரி செய்ய மறுக்கிறார் அப்படின்னும் போது அவர் மீது என்ன பண்ணலாம், கட்டளை இடலாம் அப்படின்னு. தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு மூன்றாவது தடை விதித்தல்.
எப்படி தடை விதிப்பாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, தடை விதித்தல் அப்படின்னா வந்து உயர்நீதிமன்றம், கீழ் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் அதன் அதிகார வரம்பை மீறி செயல்படுறாங்க. இப்ப அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இந்த மாவட்டம் மட்டும்தான், இல்ல இந்த மாநிலம் மட்டும், அதை தாண்டி போனாங்க அப்படின்னா அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தடை விதிக்கிறது. அப்ப தனக்கு இல்லாத அதிகார வரம்பை அபகரிப்பதை தடுக்கிறது. அப்ப நீதித்துறை மற்றும் நீதித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு எதிராக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த தடையுறுத்தும் அப்படின்றது நீதிப்பிராணை. கட்டளை வந்து பாத்தீங்கன்னா பொது அதிகாரி நீதித்துறையில இருக்கவங்க விதிக்கலாம். ஆனா தடை யார் விதிப்பானா, நீதித்துறைக்கு மட்டும்தான் வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதிப்பிராணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூணாவது வந்து. அடுத்து நான்காவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவண கேட்பு நீதிப்பிராணை வந்து. ஆவணம் வழங்கு வந்து, ஆவணத்தை வழங்கு, இதுமே நான் டீல் பண்ணிக்கிறேன். இது அதிகார வரம்பு அல்லது அதிகார வரம்பு இல்லாமல் அல்லது சட்டத்தின் பிழை ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அப்ப ஆவணத்தை கேட்டு என்ன பண்றது, அது நீ சரியா பண்ணிருக்க இல்லையான்னு செக் பண்றேன். அப்ப தடையுறுத்தும் நீதிப்பிராணை போலவே ஆவண கேட்டு நீதிப்பிராணை சட்டமீட்டர் அமைப்புகள் மீது தனிப்பட்ட நபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு எதிராக வழங்க முடியாது. அப்ப சட்டமீட்டர் இது வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த ஆவண கேட்கறது அப்படின்றது வந்து யார்கிட்ட கேட்பாங்கன்னா லோயர் கேட்டுக்கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டு கூட நான் இனிமேல் நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஆவண கேட்பு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஐந்தாவது வந்து தகுதி வினவு முறை வந்து. இப்போ ஒருத்தர் ஒரு பதவியில இருக்காரு, புது அலுவலகத்தில் இருக்காரு, எந்த இதுல வந்து அடிப்படையில மெரிட் பேஸ்ல அவரை நியமனம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறது. அப்போ ஒரு புது அலுவலகத்திற்கு ஒரு நபரின் உரிமை கோரி சட்டப்பூர்வமான தன்மையை விசாரிக்க நீதிமன்றத்தை வழங்க முடியும். ஒரு நபர் புது அலுவலகத்தை சட்டவிரோதமாக அபகரிப்பதை இது தடுக்கிறது. அதுக்கு மேல அவர் வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம தடுக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து தகுதி முறை வினவு நீதிப்பிராணை எப்படி பார்க்கிறோம், கோ வாரண்டோ அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ல மேட்ச் த ஃபாலோயிங்ல போட்டு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. நான் என்ன ஹைலைட் பண்ணிக்கணும் அதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி பார்க்கிறோம். அப்புறம் பகுதி 3க்கு வெளியே அந்த அடிப்படை உரிமைகள் வெளியே இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர என்ன பண்ண முடியாது, வரி விதிக்கப்படக்கூடாது அப்படின்னு. இது ஒண்ணு. அப்ப 256 வரி 265 வந்து வரி விதிக்கிறத பத்தி பேசுது. அடுத்து 300A நம்ம ஏற்கனவே பார்த்தா சொத்துரிமையை வந்து எடுத்துட்டு போயிட்டு சட்ட உரிமையை மாத்திட்டாங்க, அடிப்படை உரிமையில வந்து. அடுத்து 3வது இந்திய எல்லை முழுவதும் என்ன பண்ணலாம், வர்த்தக வணிக நடவடிக்கைகளை ஈடுபடலாம். அது வந்து 301 வந்து அதை பத்தி பேசுது அப்படி பாக்குறோம். அப்ப நமக்கு 265 அடுத்து 300A 301 அப்படின்றது சட்டப்பூர்வ உரிமையா இருக்கு, அடிப்படை உரிமையா இல்ல அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். இப்ப அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய விதிகள் மட்டும் மொத்தமா கொடுத்துருக்க ஏற்கனவே சொன்னதான் 1 51A வரை நம்ம படிக்க போறோம், மனப்பாடம் பண்ண போறோம். 12 அரசு அப்படின்றத பத்தி வரையறை. 13 என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை வந்து செல்லத்தக்கதல்லன்னு சொல்லிட்டு. 14 அப்படின்னா சமத்துவம் சட்டத்தின் முன். 15 அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது எதுலையுமே வந்து. 16 அப்படின்னா பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு வந்து. 17 வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை வந்து. 18 அப்படின்னா பட்டங்கள் ஒழிப்பு வந்து. 19 அப்படின்றது சுதந்திரம் தான் வந்து, என்னன்னா பேச்சு சுதந்திரம் முதலியான தரமான சுதந்திரம் வந்து. 20 அப்படின்றது குற்றங்களுக்கு தொடர்பான தண்டனை, ஒரு முறை தண்டனை தான், 2 தடவை தண்டனை கிடையாது. தனக்கு எதிராக சாட்சியம் சொல்லக்கூடாது, அப்ப குற்றங்களுக்கான தண்டனையில இருந்து பாதுகாப்பு. அடுத்து 21 வந்து வாழ்க்கை மட்டும் தனிப்பட்ட சுதந்திரம். அப்ப வாழ்க்கை தனிப்பட்ட சுதந்திரம் உயிரை எடுக்கிறது, தூக்கு தண்டனை 21. 21A அப்படின்றது கல்வி உரிமை வந்து. 22 அப்படின்றது கைது செய்யப்பட்ட தடுப்பு காவல் வந்து. அப்ப தடுப்பு காவல் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 3 மாதங்கள் இப்ப இருக்கு, ஆனா 2 மாதங்கள் இருக்கணும்னு சொன்னாங்க, நடைமுறையில் இல்ல. 23 வந்து தொழிலாளருக்கு கட்டாய தொழிலாளர்கள் கடத்தல் அது தடை விதிக்கிறாங்க. 24 குழந்தை தொழிலாளர்கள் அது வந்து தடை வந்து. 25 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதன் வந்து சுதந்திரமா வந்து பாத்தீங்கன்னா மத சுதந்திரம் வந்து. அப்ப என்ன சுதந்திரம்னா மத சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதனுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 25. 26 அப்படின்னா மத விவகாரங்களை நிர்வகித்தல் கூட்டாக. 27 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வரி எல்லாம் போடக்கூடாது வந்து, மதத்தை வந்து பரப்புவதற்காக வளர்ச்சிக்காக வரி போடக்கூடாது. 28 அப்படின்றது என்னது, மத போதனை கலந்து கொள்ளாம இருப்பதற்கான உரிமை வந்து சுதந்திரம். அப்ப என்ன மத போதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் எங்க அப்படின்னா அரசு பள்ளியில, அரசு உதவி பெறும் பள்ளியில. அடுத்து கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் அப்படின்னா 29 சிறுபான்மையின் நலன்களை பாதுகாத்தல் வந்து. 30 அப்படின்னும் போது கல்வி நிறுவனங்களை சிறுபான்மையை நிறுவலாம். யாரு சிறுபான்மைன்னு சொல்லி டெபினேஷன் இல்ல வந்து. 31 அப்படின்றது சொத்து உரிமை அப்படின்னு ரத்து செய்யப்பட்டதுன்னு பாக்குறோம், இப்ப இல்ல வந்து. 31A ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த என்னன்னா சொத்துக்களை வந்து கையகப்படுத்தணும், விதிகளை வழங்கும் சட்டங்களை காத்தல் வந்து. அடுத்து 31B அப்படின்றது வந்து என்ன பண்ண, சட்டங்களையும் ஒழுங்கு விதிகளையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல் வந்து. இப்போ சட்டங்களையும் ஒழுங்கு விதிகள் அப்படின்னா டிபிஎஸ்பி தான் வந்து டிபிஎஸ்பி கீழே இருக்கு. சில சட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கு விதிகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காக 31B வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 31D தேச விரோத நடவடிக்கைகள் தொடர்பான சட்டங்கள் இது ரத்து செய்யப்பட்ட. அப்ப 31C தான் நமக்கு இதுல வந்து முக்கியம், மத்தெல்லாம் விட்டலாம். 31 வரையும் நமக்கு ஓகே தான், 31C வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து 32 அப்படின்னும் போது என்ன பண்ண, சுப்ரீம் கோர்ட் வந்து போலாம், தீர்வு காணும் உரிமை அப்படின்னு பாக்குறோம், அது இம்பார்ட்டன்ட். 32A அப்படின்னும் போது வந்து அரசு சட்டங்களில் வந்து செல்லுபடியாகும் தன்மை விதி 32 கீழே எடுத்துக்கிறோம். 32A கூட வேணும், 33 வேணும்.
ராணுவம், துணை ராணுவம், காவல்துறைக்கு அடிப்படை உரிமை கிடையாது. வந்து 34 அப்படின்னா ராணுவ சட்டம் இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியாது, அந்த அடிப்படை உரிமை வந்து கட்டுப்பாடு. 35 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியின் விதிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம் வந்து கொண்டு வராது அப்படி பார்க்கிறோம். இதுல இருக்கிறது எல்லாமே சாதுரியம். இப்ப நம்ம அந்த ஃபாரினர்ஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் உள்ள இதுன்னு பாக்குறோம்ல, வெளிநாட்டினரும் அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போங்க. குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கும் அடிப்படை உரிமைகள், வெளிநாட்டிற்கு அல்ல. அதே மாதிரி குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர் 2 பேருக்குமே கிடைக்கக்கூடியது அப்படி பார்க்கிறோம். அப்ப ஃபாரினருக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே குடிமக்களுக்கு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. 14 ஃபாரினருக்கு, குடிமக்களும் கொண்டு ஃபாரினர் கிடைக்கும். 14 சட்டத்தின் முன் அனிவசம். 20 2 தடவை தண்டிக்க கூடாது. வந்து அதே மாதிரி தனக்கு எதிராக சாட்சியம் சொல்லக்கூடாது. அப்புறம் உயிரையும் தனி மனித சுதந்திரத்தையும் பறிக்க கூடாது. வந்து அடுத்து தொடக்க கல்வி உரிமை 21A அது ஃபாரினருக்கு வருது. 22 வந்து வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் வைக்கிறாங்க, அது 22. 23 தொழிலாளர் கட்டாய தொழிலாளர் ஆட்கடத்தல் வந்து. 24 குழந்தைகள் தொழிற்சாலையில் வந்து ஈடுபடுத்துறது. அடுத்து 25 இருந்து 28 வரையும் போயிட்டே இருக்கும். 25 இருந்து ஆரம்பிச்சு 28 வரையும் போகும். அது வந்து பாத்தீங்கன்னா மத சுதந்திரம் தான் வந்து. அப்புறம் நிர்வகிக்கத்தல் அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்புறம் வரி விதிக்க கூடாதுன்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் போதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறோம். 29 30 வந்து சிறுபான்மையர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர் இங்க வந்தா சிறுபான்மை, ஆனா அவங்களுக்கு என்ன பண்ண உரிமை கொடுக்கல அப்படின்னு பாக்குறோம். அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவோம், அவங்க பாட்டுக்கு எக்கச்சக்கமா இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு கொடுக்கல. இந்தியாவில இருக்க சிறுபான்மையருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா?